அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது ஞான சஞ்சீவனம் குருகுலத்தின் சார்பாக நடத்தப்பட்டு இருக்கும் சஞ்சீவன சங்கமம் நிகழ்ச்சியினுடைய இந்த வார நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம இந்த சஞ்சீவன சங்கமத்துல குறிப்பாக 16 செல்வங்கள் குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாக நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம். இதை ஒரு வருடத்திற்கான ஒரு பயிற்சி அப்படிங்கிறத உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்ததுக்கான ஒரு முயற்சி நாம் எடுத்துட்டு இருக்கிறோம். அதுல நம்ம கடந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை பார்த்தோங்கிற ஒரு சின்ன குயிக் ரீகேப் பார்த்துட்டு இன்று முக்கியமான செல்வத்தை குறித்து பார்க்கக்கூடிய வாரம் அப்படிங்கிறது நீங்க எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ சென்ற வாரம் என்னெல்லாம் பார்த்தோம் ரொம்ப குயிக்கா இன் நட்ஷல் ஒவ்வொரு பாயிண்டா யாராவது ஷேர் பண்ண முடியுங்களா? என்னெல்லாம் பார்த்தோம் கடந்த வாரம்? என்ன செல்வத்தை பத்தி பார்த்தோம்? அறிவு செல்வம் பார்த்தோம். அதுல என்ன பார்த்தோம்? இன்னைக்கு என்ன செல்வத்தை குறித்து பார்க்க போறோம்ங்கிறத பார்த்தோம். சிறப்பு. ஆற்றல். வேற என்ன பார்த்தாங்க போன வாரம்? வேற என்ன பார்த்தோம்? 5 பாயிண்ட்ஸ் சொன்னீங்க சார். எப்படிங்க? 5 பாயிண்ட்ஸ். பறவைகளோட சத்தம், அந்த நேச்சர் லாங்குவேஜ் NLP அப்படின்னு சொன்னீங்க. நேச்சர் லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங். அதை கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. காலை நேரில அதிகாலை நேரில உங்களுடைய மூச்சோட அந்த ரிதம் எந்த பறவையினுடைய அந்த ரிதம் மேட்ச் ஆகுதுங்கிறத கொஞ்சம் பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இப்போ அறிவுங்கிற செல்வத்துக்கு கல்விங்கிற செல்வம் எப்படி பாதமாக அமையுதுங்கிறது பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்க? அறிவுங்கிற செல்வம் பயன்படுவதற்கு கல்விங்கிறது ஒரு ரூட்டு. கல்விங்கிற ஒரு செல்வமாக இருந்து நீங்க அறிவுங்கிற அந்த ஒரு செல்வம், இது ரெண்டுமே நமக்குள்ளதான் இருக்குதுங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கல்விங்கிறது கலைகளை களைவதுன்னு நம்ம பார்த்திருக்கோம். அறிவுங்கிறது அந்த கல்வியை கொண்டு நீங்கள் அறிவை உணர்வது அப்படிங்கறத நம்ம பார்த்துருக்கோம். இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய 3வது செல்வத்தினுடைய முதல் வாரம், இந்த மாதத்துல முதல் வாரம் 3வது செல்வம். இந்த செல்வம் ஆற்றல் அப்படிங்கிற அந்த ஒரு செல்வம். இப்போ நீங்க எங்காவது போனீங்கன்னா உங்களை 16 செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழுங்க அப்படின்னு ஒருத்தங்க வாழ்த்துறாங்க. நாம இந்த வகுப்புல என்ன பார்த்துட்டோம்? இந்த 16 செல்வமும் வெளியே இல்லைங்க, நமக்குள்ளதான் இருக்குது. நமக்குள்ள இருக்குதுங்கிறது நமக்கு தெரியணுங்கிறது தான் இந்த 16 செல்வம். அதுல 2 செல்வம் நமக்குள்ள இருக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறத குறித்து ரொம்ப டீட்டெயில்டா நம்ம பார்த்திருக்கோம். கல்விங்கிற செல்வம், அறிவுங்கிற செல்வத்தை குறித்து பார்த்திருக்கோம். இப்ப 3வது செல்வம் ஆற்றலுங்கிற ஒரு செல்வம். இப்ப இந்த ஆற்றலுங்கிற செல்வம் எப்படி வெளியிருந்து கிடைக்கிறது இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிறது எப்படி நாம உணர்றது, நமக்குள்ளதான் இருக்குதுங்கிறது நம்ம எப்படி உணர்றது அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா நீங்க ஒரு விஷயம் நாம எல்லாருமே புரிஞ்சுக்கலாம். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நாம எல்லாருமே வெவ்வேறு தேவைகளோட இருக்கிறோம். இப்ப 12வது படிக்கிறவங்க அடுத்த காலேஜ் நோக்கி இருக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறவங்க அடுத்து வேலையை நோக்கி இருக்கிறாங்க, வேலைக்கு போறவங்க கல்யாணத்தை நோக்கி இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணவங்க குழந்தைகளை நோக்கி இருக்கிறாங்க, குழந்தையை பெற்றவங்க சரியா வழி நடத்தி கொண்டு போய் செட்டில் பண்ணணும், படிக்க வைக்கணும், அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு இருக்கிறாங்க. இது ஒரு சுழற்சியிலேயே ஓடுது. குழந்தைங்க ஒரு கல்லூரி படிப்பு, ஒரு பள்ளி கல்வியில இருக்கிறாங்க, அப்புறம் அது கல்லூரி கல்வியாக மாறுது, அப்புறம் அது வாழ்க்கை துணை தேடுவதாக மாறுகிறது, அதுக்கப்புறம் குழந்தை பிறப்புக்கான ஓடுது, அதுக்கப்புறம் நீங்க அதை செட்டில் பண்றதுக்கு உண்டான விஷயங்களை ஓடுது. இப்ப இந்த சுழற்சியில இப்ப நாம இதை என்ன பண்ணலாம்? ஆற்றலுங்கிறது எங்க தேவை, எதுக்கு தேவை, எப்படி தேவைன்னு முதல்ல பார்க்கணும். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் போன வாரம். உடல் ஆற்றல், உணர்வாற்றல். எப்படி அறிவுல உடல் அறிவு, உணர்வறிவுன்னு 2 அறிவு பார்த்தோம். கரெக்டுங்களா? பார்த்தோமா? உடல் அறிவு, உணர்வு அறிவுன்னு 2 பார்த்தோம். அதேதான் ஆற்றல்லையும் உடல் அறிவு, உடல் உணர்வு, உடல் ஆற்றல், உணர்வாற்றல் அப்படின்னு 2 ஆற்றல் இருக்கு. இப்போ உடல் ஆற்றல் அப்படின்னா பிசிக்கலா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல். பிசிக்கலா உங்களால ஒரு வெயிட்டை தூக்க முடியுது, பிசிக்கலா உங்களால ஒரு வேலையை செய்ய முடியுது, உங்க பாடியை உங்களால ஒரு விஷயத்த டாலரேட் பண்ண முடியுது அப்படின்னா அது உடல் ஆற்றல். உணர்வு ஆற்றல் அப்படின்னா மென்டல் எபிலிட்டி, மென்டல் ஸ்டெபிலிட்டி. மைண்ட்ல நீங்க ரொம்ப டாலரேட் பண்ண முடியுது, மென்டலி உங்களால ஸ்ட்ராங்கா இருக்க முடியுது. சில பேர் பாருங்க உடல் அளவுல பாக்குறதுக்கு ஒல்லியா இருப்பாங்க, ஆனா மென்டலி ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. பிரக்ஞானந்தா பாத்தீங்கன்னா இப்படி இருப்பாரு, ஆனா அவர் வேர்ல்டு சாம்பியன், செஸ் சாம்பியன்ல ரன்னரு. சில பேர் பாருங்க நல்ல பலசாலி மாதிரி, நல்ல ஜாம்பவான் மாதிரி இருப்பாங்க, ஆனா அவங்க மனசு ரொம்ப இலகின மனசா இருக்கு.
சின்ன விஷயத்தை கூட அவனால டாலரேட் பண்ண முடியும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனசு வந்து ஒரு மாதிரி இலகின போற மாதிரி. அப்போ இந்த உடல் ஆற்றலுக்கும் உணர்வாற்றலுக்கும் தொடர்பே இல்லை. உடல் எப்படி வேணா இருக்கலாம், உடல் வந்து ஜாம்பவான் மாதிரி இருக்கலாம், ஆனா உணர்வுல வந்து அவங்க கொஞ்சம் வீக்கா இருக்கலாம். உடல் வந்து ரொம்ப சோர்வான மாதிரி பாக்குறதுக்கு சோர்வா இருக்கலாம், ஆனா மனதளவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கலாம். இப்ப இந்த 2 ஆற்றலும் நமக்குள்ளேயே இருக்குதுங்கிறத நாம எப்படி தெரிஞ்சுக்க போறோம்? அதுதான் இந்த 4 வாரம் பார்க்கணும். இந்த மாசம் பூரா அதான் பார்க்கணும். அப்ப இந்த உடல் ஆற்றல், உணர்வாற்றல்னு 2 விஷயங்கள எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம இந்த உடல் ஆற்றலை பயன்படுத்துறோம், எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம இந்த உணர்வாற்றலை பயன்படுத்துறோம்? 1 பிசிக்கல் நீடு. என்னுடைய உடல் தேவைக்கு என்னெல்லாம் தேவையோ அதற்கு எனக்கு உடல் ஆற்றல் தேவைப்படுகிறது. 2வது சைக்கலாஜிக்கல் நீடு. 3வது ஃபைனான்சியல் நீடு. 4வது சோசியல் நீடு. 5வது எமோஷனல் நீடு. இந்த தேவையெல்லாம் நமக்கு இருக்குதுங்க. இந்த தேவைக்கு தான் எந்தெந்த தேவைக்கு நம்ம உடல் ஆற்றலை பயன்படுத்துறோம், எந்தெந்த தேவைக்கு நம்ம உணராற்றலை பயன்படுத்துறோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப எனக்கு பிசிக்கல் நீடுன்னு ஒண்ணு இருக்குது, உடல் தேவைன்னு ஒண்ணு இருக்குது, சைக்கலாஜிக்கல் நீடு மனதளவில் தேவை இருக்கிறது, ஃபைனான்சியல் நீடு பொருளாதார தேவை இருக்கிறது, சோசியல் நீடு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அங்கங்களுடைய தேவை எனக்கு இருக்கின்றது, 5வது எமோஷனலா எனக்கு சில விஷயங்களுடைய தேவை இருக்கின்றது. அப்போ இந்த 5 தேவைகளையும் எனக்கு நான் நிறைவேற்றுவதற்கு எங்கேயோ நான் ஒரு இடத்துல என்னுடைய உடல் ஆற்றலை பயன்படுத்துறேன், இல்லைன்னா உணர்வாற்றலை பயன்படுத்துறேன். இந்த 5 தேவைதான். நீங்க வாழ்க்கையில எடுத்தீங்கன்னா இந்த 5 தேவைதான். இந்த 5 தேவைகளும் எதோடு தொடர்புடையது அப்படின்னா நம்மளுடைய சரீர உணர்வுகளோடு தொடர்புடையது. இந்த 5 தேவைகளுமே சரீர உணர்வுகளோடு தொடர்புடையது. அது நீங்க கவனமா அதுல நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இந்த 5மே சரீர உணர்வுகளோடு தொடர்புல இருக்குது அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கலாம். அப்ப இந்த சரீர உணர்வுகளோடு தொடர்புல இருக்குது அப்படிங்கறத நம்ம இப்ப எப்படி பார்க்கலாம்? நாம ஒரு விஷயத்துல எப்படியெல்லாம் இதை நாம எஸ்டாப்ளிஷ் பண்றோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஹவு வி ஆர் எஸ்டாப்ளிஷிங் திஸ் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ நான் அதை ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு இப்ப நான் என்ன போடுறேன், பிசிக்கல் நீட். என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களா உங்களுக்கு? என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களா உங்களுக்கு? 2வது மென்டல் நீடு. 3வது உங்களுடைய ஃபைனான்சியல் நீடு. 4வது உங்களுடைய சோசியல் நீட். 5வது உங்களுடைய எமோஷனல் நீட். ஓகேங்களா? இப்போ இந்த 5ம் இங்க ஒரு நீடா இருக்கு. இப்போ இந்த 5ம் எதன் சார்பாக வெளிப்படுகின்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா சரீர உணர்வுகள் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த சரீர உணர்வுகள் அப்படின்னா இட் இஸ் அதை வந்து நீங்க அது தமிழ்லயே நீங்க எழுதுங்க. பட் நான் இங்க எனக்கு ஃபாண்ட் இல்லாததுனால சரீர உணர்வுகள் அப்படின்னு எழுதுறேன். பட் யூ கேன் யூஸ் யுவர் ஓன் லாங்குவேஜ். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் அது போடுறேன். அப்ப இந்த 5 தேவைகளும் இந்த சரீர உணர்வுகளினுடைய வெளிப்பாடாக இருக்கு. இது எப்படி சரீர உணர்வுகளோட வெளிப்பாடா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த பிசிக்கல் நீட் இருக்கு பாருங்க. இந்த பிசிக்கல் நீடும் ஒரு உணர்வுகளாக வெளிப்படுகின்றது, மென்டல் நீடும் ஒரு உணர்வுகளாக வெளிப்படுகின்றது, உங்களுடைய ஃபைனான்சியலும் ஒரு உணர்வுகளாக வெளிப்படுகின்றது, இந்த சோசியல் நீடும் ஒரு உணர்வுகளாக வெளிப்படுகின்றது, இந்த எமோஷனல் நீடும் ஒரு உணர்வுகளாக வெளிப்படுகின்றது. இது எல்லாத்துக்குமே இந்த இடத்துல ஒரு சரீர உணர்வுகளானது தோன்றுகின்றன. ஓகே,
அப்போ இந்த 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 நீடு எல்லாமே இங்க சரீர உணர்வுகளாக தோன்றுகின்றன. இப்ப நாம் என்ன பண்ண போறோம், இந்த உணர்வுகளை கையாள்வதுதான் உடலாற்றல் உணர்வாற்றல்னு 2 விஷயம். அப்ப இந்த உடலாற்றல் உணர்வாற்றல் 2 விஷயங்களையும் வைத்து நீங்க உங்க லைஃப எப்படி சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு போறது, அதுக்கு இந்த வாரம் பூரா, அதாவது இந்த 4 வாரமும் ரோட் மேப் டு சக்சஸ். இந்த 4 தேவைகள் இருக்கு பாருங்க. இப்ப பிசிக்கல் நீடையும் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணலாம், மென்டல் நீடையும் ஃபுல்ஃபில் பண்ணலாம், ஃபைனான்சியல் நீடையும் ஃபுல்ஃபில் பண்ணலாம், சோசியல் நீடையும் ஃபுல்ஃபில் பண்ணலாம், எமோஷனல் நீடையும் ஃபுல்ஃபில் பண்ணலாம். இந்த தேவைகள் எல்லாம் நீங்கள் அடைவதற்கு நாம ரோட் மேப் டு சக்சஸ் அப்படின்னு சில விஷயங்களை இந்த உடல் அறிவு, இந்த உடல் ஆற்றல் உணர்வாற்றலை பயன்படுத்தி எப்படி எடுத்துட்டு போகலாம், அதுக்கு ஒரு 15 பாயிண்ட் கொடுக்குறேன். I'll give you 15 points where will help you a road map to success. நீங்க உங்க உங்க ரோட் மேப் டு சக்சஸ்க்கு போறதுக்கு ஒரு 15 பாயிண்ட்ஸ் நான் கொடுக்குறேன். ஒன்னு ஃபர்ஸ்ட் வந்து எய்ம் இன் லைஃப். ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு எய்முங்க. என்ன எய்ம்? பிசிக்கல் நீட்ல உங்களுடைய எய்ம் என்ன? நான் வெயிட்டை ரெடியூஸ் பண்ணணுமா, நான் வந்து ஒரு டயபெட்டிக் இல்லாம இருக்கணுமா, இல்ல நான் வந்து ஒரு இந்த வியாதி இல்லாம இருக்கணுமா, இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கலாம் இல்லையா? இப்போ உங்க பிசிக்கல் ஆரோக்கியம் சார்ந்த ஏதோ ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு எய்ம் பிக்ஸ் பண்ணணும். நீங்க எனக்கு என்ன வேணும், என் உடல்ல நோய் இல்லாம இருக்கணுமா, வியாதி இல்லாமல் இருக்கணுமா, இல்ல இந்த வியாதியில இருந்து நான் வெளியே வரணும் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் எய்ம். ரெண்டாவது மென்டல் நீடு. என்னது உங்களுடைய மென்டல் நீட்ல உங்களுடைய எய்ம் என்ன? நான் வந்து சந்தோஷமா இருக்கணுமா, குழப்பம் இல்லாமல் இருக்கணுமா? மென்டல் நீட்ல உங்களுடைய எய்ம் என்ன? உங்களோட சைக்கலாஜிக்கல் நீட்ல உங்களுடைய எய்ம் என்ன? ஃபைனான்சியல்ல உங்களுடைய எய்ம் என்ன? நான் 5 லட்சம் சம்பாதிக்கணுமா, 10 லட்சம் சம்பாதிக்கணுமா, 20 லட்சம் சம்பாதிக்கணுமா, 5 கோடி சம்பாதிக்கணுமா, 1 கோடி சம்பாதிக்கணுமா? வாட் இஸ் யுவர் எய்ம்? நாலாவது சோசியல் நீட்ல உங்க எய்ம் என்ன? நான் வந்து சமுதாயத்துல ஒரு அங்கீகரிக்கப்படுகின்ற மனிதனாக வரணும், இல்லைன்னா ஒரு பிஎன்ஐல பிரசிடென்டா வரணும், இல்லைன்னா ரோட்டரியில பிரசிடென்டா வரணும், இல்லைன்னா லைன்ஸ் கிளப்ல ஒரு பிரசிடென்டா வரணும், இல்லைன்னா நான் இருக்கிற என்னுடைய ரெசிடென்சியல் அசோசியேஷன்ல நான் ஒரு பிரசிடென்டா வரணும், இல்லைன்னா நான் இருக்கிற லோக்கல் தளத்துல நான் என்னுடைய சமுதாயத்துல நான் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனிதனாக வரணும். அந்த சொசைட்டில உங்களுடைய எய்ம் என்ன அப்படின்னு பாருங்க. அஞ்சாவது எமோஷனல் நீட்ல உங்களுடைய எய்ம் என்ன? எமோஷனலி நான் டிஸ்டர்ப் ஆகாம இருக்கணும், எமோஷனலி நான் யாரையும் டிபெண்ட் ஆகாம இருக்கணும். அதுல உங்களுடைய எய்ம் என்ன? புரிஞ்சுதுங்களா? இப்ப இந்த 5 வகையிலும் உங்க எய்ம் என்னங்கிறது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப இது எல்லாம் நான் என்ன கொடுக்குறேன்னா, these are the points which will help you road map to success. இந்த 5 நீடுலையும் உங்க சரீர உணர்வுகளை நீங்கள் எதிர்கொண்டு ஜெயிப்பதற்குண்டான வழி என்ன? செகண்ட் பாயிண்ட், இதுக்கு உண்டான ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸை நாம எப்படி வளர்த்துக் கொள்வது? நீங்க என்ன நினைச்சுட்டு இருக்கிறீங்கன்னா, இந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படின்னா எந்த ஒரு வேலையும் என்னால செய்ய முடியும்னு நான் நினைச்சேன்னா அதுக்கு பேரு செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆக்சுவலா அது கிடையாது. செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படிங்கிறது நீங்க செய்ய முடியும்னு நினைக்கிறத தாண்டி உங்ககிட்ட ஆக்சுவலா என்ன இருக்குதோ அதையே செய்யறீங்களா, அதை செய்ய முடியுமான்னு தோன்றதுதான் செல்ஃப் கான்பிடன்ஸ். அப்ப அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். I'll give you ரைட். அடுத்தது 3வது பாயிண்ட் இனிஷியேட்டிவ். 4வது பாயிண்ட் இமேஜினேஷன். 5வது எந்தூசியாசம். 6வது ஆக்ஷன். 7வது செல்ஃப் கண்ட்ரோல். 8 ஹை பர்ஃபார்மன்ஸ். 9 ஸ்கிரீன் ஷேர் ஆகலைங்களா? ரைட் சைடுல ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கணும் பிரதர். ஆமா கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஒயிட் போர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்பங்க இல்ல பிரதர், கிளாரா இருக்கா பிரதர்? தெரியுது, எல்லாம் கிளாரிட்டி இருக்கு. இல்ல பிரதர், நமக்கு தெரியுது. யாரோ ஒருத்தருக்கு வந்து அதை ஸ்க்ரோல் பண்ணா தெரியுற மாதிரி இருக்கும். ஃபுல் ஸ்கிரீன் வந்து தெரியாது. ஒரு பக்கம் அவங்க ஸ்க்ரோல் பண்ணணும், நம்ம செய்ய தெரியும். நீங்க உங்க ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் பண்ணணும். இல்ல பிரதர், உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் ஷேர் ஆகலன்னு சொல்றேன் நான். இல்லைங்க பிரதர், உங்க கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் ஷேர் ஆகலன்னு சொல்றேன்.
நீங்க டைப் உங்களுக்கு ஷேர் பண்றது. ஆகலன்றீங்களா? ஷேர் ஆகுது. இல்ல உங்க ஃபேஸ் தான் தெரியுது. இல்ல நான் உங்க ஷேர் ஃபேஸ் தான் தெரியுது. கம்ப்யூட்டர்ல நீங்க டைப். எல்லாருக்கும் அப்படிதான் தெரியுதுங்களா? எனக்கு எல்லாருக்குள்ள ஷேர் ஆயிருக்கு பிரதர், ஷேர் ஆயிருக்கு. இல்ல பிரதர் clear ஆ பிரதர் ஸ்க்ரோல் பண்ணா வருதுங்க பிரதர். இல்ல அவருக்கு ஸ்கிரீனே ஷேர் ஆகலங்கிறாரு. யாரு ஆக்சுவலா எனக்கு தெரியுது. நீங்க எப்படி பண்ணுங்கன்னா 100% இருக்குல்ல, அது ஒரு 300% கீழே 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 வந்து பிளஸ் பண்ணி வைக்கிறீங்களா? நீங்க பண்றீங்களா இல்ல அவங்க யார் வேணாலும் பண்ணிக்கலாம்? சத்தியனாதான் நான் இப்ப 200% மாத்திருக்கேன். ஓகேவா இருக்கா உங்களுக்கு? அது யூசர் சைடு மாறாது. நீங்க தான் மாத்தி பார்த்துக்கணும் யார் வச்சிருக்கீங்களோ அவங்க. எனக்கு இல்ல 100% தான். அவருடைய ப்ராப்ளம் வந்து என்னோட ஸ்கிரீனே அவருக்கு ஷேர் ஆகலங்கிறாரு. யாரு பேசுறதுங்க பிரதர்? யாருடைய கேள்வி இது? பிரதர் நான் சதீஷ் பேசுறேன் பிரதர். நீங்க வந்து அதை டைப் பண்றீங்க இல்லைங்களா, அது ஷேர் ஆகும்னு நான் எதிர்பார்த்தேன். உங்க ஸ்பேஸ் எல்லாம் தெரியுது எனக்கு. ஓகே. இல்ல பிரதர், என்னோட ஒயிட் ஸ்கிரீன், ஒயிட் போர்டே உங்களுக்கு தெரியலையா? ஒயிட் போர்டே தெரியலையா? அது ஃபிட் டு நீங்க ஸ்கிரீன் பேசுற மாத்துங்க. image அந்த தான் ஸ்கிரீன் தெரியுது எனக்கு. உங்க ஃபிட் டு ஸ்கிரீன் மாத்துனீங்கன்னா ஃபுல்லா தெரியும். மாத்தணும் பிரதர். அவர் ஸ்கிரீன் மாத்தணும். செகண்ட் ஸ்கிரீன் போகணும், அப்பதான் தெரியும். அவர் வந்து இமேஜோட ஸ்கிரீன்லயே இருக்காரு, அதனாலதான் அவருக்கு தெரியல. ஒரு நிமிஷம் இருங்க. நான் வந்து ஒரு அண்ணா ஒரு நிமிஷம். எத்தனை பேருக்கு தெரியலன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் தானா? ஆனா எல்லாத்துக்குமே தெரியுது. அவரு மட்டும் என்ன பண்ணா எல்லாரும் இருக்கிற இதுல இருந்து மாறி பின்னுக்கு வந்தாருன்னா தெரியும் நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே தெரியுது. அவருக்கு ஒண்ணு மட்டும் தான் ஓகே பிரதர். தெரியும். ஓகே எனக்கு தெரியல. எனக்கு உங்க ஃபேஸ் மட்டும் தான் தெரியுது. ஸ்கிரீன் தெரியல. அதுதான் பர்சன்டேஜ்ல ஃபிட் டு ஸ்கிரீன் கொடுத்தீங்கன்னா மாறும். ஃபிட் டு ஸ்கிரீன் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸ்கிரீன் தெரியல சார். அப்போ அவங்க ஸ்க்ரோல் பண்ணா தெரியும். இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. 3 பேருக்கு மட்டும்தான் தெரியல. ஓகே சார் அதுதான் ஃபிட் டு ஸ்கிரீன் கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் சார். பிரதர் Fit to screen பிரதர் நான் சொல்றது அது இல்லைங்க பிரதர். இப்ப உங்க ஃபேஸ், உங்களுடைய ஃபேஸ் கேமரா தெரியுது பிரதர். நீங்க கம்ப்யூட்டர்ல டைப் பண்றீங்க இல்லைங்களா, அதை நாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கோ அது தெரியுதுன்னு சொல்ல வரேன் நான். ஓகே, அது தெரியலன்னு சொல்றீங்க. பட் நான் இங்க வந்து நம்ம ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கோம். ஆமா, உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் தெரியுதுன்னு சொல்றேன். உங்க ஸ்பேஸ் எல்லாம் தெரியுது எங்களுக்கு. ஒரு நிமிஷம். இப்ப நான் மறுபடியும் பண்றேன். எங்களுக்கு நீங்க டைப் பண்றது ஸ்கிரீன்ஷாட்லாம் நாங்க எடுத்து வைக்கிறதுக்காக அது தெரியலன்னு சொல்றோம். அதுதான் சார் ஃபிட் டு ஸ்கிரீன் கொடுங்க சார். நீங்க யாருக்கு தெரியலையோ அவங்க கொடுக்கணும் சார். எதுல சார் போய் கொடுக்கணும்? பிரதர் ஒருவேளை அவரோட ஜூம் இப்ப ஸ்கிரீன் தெரியுதா? இப்ப ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதுங்க பிரதர். தெரியுதுங்க சகோ. நான் பண்ணவே இல்ல, அதுக்குள்ள எல்லாம் போயிடுச்சு. பரவாயில்ல தெரியுது. ஒன்றும் பிரச்சனை இல்ல. இப்ப இந்த ஸ்கிரீன் எல்லாருக்கும் தெரியுதா? இப்ப நான் ஷேர் பண்ணிருக்கிறது எல்லாருக்கும் தெரியுதா? சதீஷ் பிரதர் தெரியுதுங்கய்யா. தெரியுது. இப்ப எங்களுக்கு கிளியர் இல்ல. எங்களுக்கு எதுவுமே தெரியல, எதுவுமே வரல. எங்களுக்கு எதுவும் தெரியல. இல்லைங்க, நோ இஷ்யூஸ். நாம ஒண்ணு பண்ணுவோம். நான் டிக்டேட் பண்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 8 பாயிண்ட் வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து எய்ம் இன் லைஃப். இந்த எய்ம் இன் லைஃப்ங்கிறது 5 வகையிலும் எய்ம் இருக்கணும். பிசிக்கல் நீட்ல எய்ம் இருக்கணும், சைக்கலாஜிக்கல் நீட்ல எய்ம் இருக்கணும், ஃபைனான்சியல் நீட்ல எய்ம் இருக்கணும், உங்களுடைய எமோஷனல் நீட்ல எய்ம் இருக்கணும், சோஷியல் நீட்ல எய்ம். 2வது செல்ஃப் கான்பிடன்ஸ், 3வது இனிஷியேட்டிவ், 4வது இமேஜினேஷன், 5வது எந்தூசியாசம், 6வது ஆக்ஷன், 7வது செல்ஃப் கண்ட்ரோல், 8வது ஹை பர்ஃபார்மன்ஸ். இது வரைக்கும் நான் அங்க ஸ்கிரீன் ஷேர் இருந்திருக்கும். இப்ப அடுத்தது சொல்றேன். 9வது அட்ராக்டிவ் பர்சனாலிட்டி. 10வது 8வது என்ன சொன்னீங்க ஜி? ஹை பர்ஃபார்மன்ஸ்ங்க. 8வது வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ். 9வது வந்து அட்ராக்டிவ் பர்சனாலிட்டி. 10வது வந்து அக்யூரேட் தாட்.
அக்யூரேட் தாட். 11வது கான்சென்ட்ரேஷன். கான்சென்ட்ரேஷன் 11 வந்து கான்சென்ட்ரேஷன். 12வது பர்சிஸ்டன்ஸ். PERSISTENCE பர்சிஸ்டன்ஸ். 13 லேர்னிங் ஃப்ரம் ஃபெயிலியர். 13 லேர்னிங் ஃப்ரம் ஃபெயிலியர். 14 டாலரன்ஸ். 14 டாலரன்ஸ். 15 ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கோல்டன் ரூல். இதுதான் கிளைமேக்ஸ், கோல்டன் ரூல். இப்போ இந்த 4 வாரமும் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த 15 பாயிண்டையும் நாம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். நம்மளுடைய ஆற்றல்ல இந்த உடல் ஆற்றல், இந்த உணர்வாற்றல், இந்த 2 ஆற்றலுக்கும் எந்தெந்த தன்மையெல்லாம் நமக்கு அவசியப்படுது, அதை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்றது, இந்த உடல் ஆற்றலையும் இந்த உணர்வாற்றலையும் எது முக்கியமான அங்கம் வகிக்கின்றது அப்படிங்கிறது குறித்து இப்ப நாம இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். இப்போ இப்போ இந்த உடல் ஆற்றல்லையும் உணர்வாற்றலையும் ரொம்ப முக்கியமான இன்ஃப்ளூயன்சிங் 2 விஷயம் இருக்கு. அந்த இன்ஃப்ளூயன்சிங் பாயிண்ட் வந்து 2 விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து டைம், இன்னொன்னு வந்து கான்சிக்வன்சஸ், விளைவுகள், இல்லைன்னா நீங்க அதனால நடக்கக்கூடிய தன்மைகள். இப்போ ஒரு நேரம் ஒண்ணு இருக்கு நம்ம கிட்ட. இப்போ உங்களுடைய இந்த தேவைகள்லாம் நீங்கள் அடைவதற்கு உங்ககிட்ட இருக்கிற ஒண்ணே ஒண்ணு என்னங்க, டைம் தான். இப்ப டைம் தான் ஒண்ணே ஒண்ணு நம்ம கிட்ட இருக்குது. இப்ப இந்த டைமை நாம எப்படி யூஸ் பண்றோங்கிறத பொறுத்துதான் உங்களுடைய பிசிக்கல் நீடை அடையிறதுக்கும், மென்டல் நீடை அடையிறதுக்கும், உங்களுடைய ஃபைனான்சியல் நீடை அடையிறதுக்கும், சோசியல் நீடை அடையிறதுக்கும் உங்ககிட்ட கையில இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு, டைம் தான். டைம்னா என்ன, நம்ம கிட்ட இப்ப உயிர் இருக்குது, இந்த நேரத்துல உயிர் இருக்குது. இப்ப இது ஒண்ணுதான் பாசிபிலிட்டி. இப்ப டைம்ங்கிறது ஒரு பாராமீட்டர், விளைவுங்கிறது ஆக்ஷனுங்கிறது இன்னொரு பாராமீட்டர், ஆக்ஷனுடைய ரிசல்ட்ஸ். அப்போ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நான் வந்து 2ஆ பிரிக்கிறேன் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நான் இதை 2ஆ பிரிக்கிறேன். இப்போ இது வந்து டைம், இது வந்து ரிசல்ட்ஸ். இப்ப 2 விஷயம் இருக்கு, இது டைம், இது ரிசல்ட். இப்ப நான் எனக்கு என்ன அடையணும், நான் இங்க பார்த்தேன், நான் எனக்கு என்னென்னலாம் அடையணும். ஐ நீட் டு அச்சீவ் மை பிசிக்கல் நீட், my mental need, my financial need, my social need, my emotional need. இப்போ இந்த 5 விஷயத்தையும் அடைவதற்கு என் கையில இருக்கிறது டைம். இந்த டைமை நான் எப்படி யூஸ் பண்றேங்கிறத பொறுத்துதான் எனக்கு வரக்கூடிய ரிசல்ட். அப்ப இதை எப்படி நான் பண்ணலாம், எப்படி நான் எக்ஸிக்யூட் பண்ணலாம், இங்கதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது however நல்லா கவனிக்கணுங்க, இதாங்க ரொம்ப பாயிண்ட். however இந்த டைமினுடைய யூட்டிலைசேஷன் எந்த அளவுக்கு சீரா இருக்குதோ இதனுடைய ரிசல்ட் தான் உங்களுக்கு நீங்க அச்சீவ் பண்ணக்கூடியது. ரைட்டுங்களா? அப்போ இதுல ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு உங்க டைமை நீங்க யூட்டிலைஸ் பண்றீங்க, நீங்க டைமை வந்து அப்ராப்ரேட்டா யூஸ் பண்றீங்களா இல்ல இன்அப்ராப்ரேட்டா யூஸ் பண்றீங்களா? இப்ப இதனுடைய விளைவு என்னவாக இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நாம ஒவ்வொரு நேரமும் உங்க டைமை வந்து ப்ராப்பரா யூஸ் பண்றீங்களா இல்ல இம்ப்ராப்பரா யூஸ் பண்றீங்களா? இப்ப பல நேரங்கள்ல நம்ம எப்படி இருக்குன்னா, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் யூஸ் பண்ணணும், இப்படி யூஸ் பண்ணீங்கன்னா தான் இந்த நீட் அச்சீவ் பண்ண முடியும். பட் நாம என்ன பண்றோம்னா ஒவ்வொரு நேரம், இது வந்து ஃபியூச்சர், உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க, இது வந்து
இது வந்து ஃபியூச்சர். இது வந்து பாஸ்ட். இது இருக்கு பாருங்க, இது வந்து பிரசன்ட். இப்போ நீங்க இந்த நீடை எல்லாம் அச்சீவ் பண்றதுக்கு, இந்த பிசிக்கல் நீடு, இந்த மென்டல் நீடு, ஃபைனான்சியல் நீடு, சோஷியல் நீடு எல்லாம் எமோஷனல் நீடா நீங்க அச்சீவ் பண்றதுக்கு ஆல்வேஸ் நாம இந்த பிரசன்ட்ல இந்த டைமை யூஸ் பண்றோமா, இல்ல ஃபியூச்சர்ல ஃபியூச்சரை நினைச்சு யூஸ் பண்றோமா, இல்ல கடந்த காலத்தை நினைச்சு யூஸ் பண்றோமா? இந்த பக்கம் இருந்ததுன்னா பாஸ்ட், இந்த பக்கம் இருந்ததுன்னா ஃபியூச்சர். இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, உங்க டைமை கடந்த காலத்தை கொஞ்சம் யோசிச்சு, அப்புறம் எதிர்காலத்தை கொஞ்சம் யோசிச்சு, இப்படி போயிட்டு இருக்குது நம்ம டைம். இப்படி போக வேண்டிய டைம் எப்படி போயிட்டு இருக்குது? ஒரு பிசிக்கல் நீடு எடுத்தீங்கன்னா இதுல என்னெல்லாம் நடந்தது, இதுல இப்படியெல்லாம் போய் இப்படியெல்லாம் போகுமான்னு இருந்ததுன்னா நம்ம உங்க ஆற்றல் டைலூட் ஆகுமா ஆகாதா? இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த 15 விஷயத்தையும் உங்ககிட்ட கொடுத்து, அந்த கோல்டன் ரூல்னு 15ஆவது ஒண்ணு இருக்கு பாருங்க, அந்த கோல்டன் ரூலுங்கிறது தாங்க இந்த இடத்துல வரப்போகுது. திஸ் இஸ் வாட் த கோல்டன் ரூல். இந்த கோல்டன் ரூல் தான் உங்களுடைய உடல் ஆற்றல், உணர்வாற்றல் ரெண்டையும் சீராக வைத்து நீங்க இங்க எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய. அப்ப நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, உங்களால ஒரு பிசிக்கல் நீட் அச்சீவ் பண்ண முடியல, உங்களால ஒரு மென்டல் நீட் அச்சீவ் பண்ண முடியல, உங்களால ஒரு பொருளாதார தேவை அச்சீவ் பண்ண முடியல, உங்களால சமுதாயத்தில் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியல, எமோஷன்ஸ் அச்சீவ் பண்ண முடியலன்னா உங்க டைம் இப்படி போயிட்டு இருக்குதுங்கிறத மறந்துடாதீங்க. இப்படி பயன்படுத்திட்டு இருக்கீங்க. யூ ஆர் நாட் யூட்டிலைசிங் த டைம் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். இப்படி யூஸ் பண்ணல, இப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப கிரியா எதுக்கு, பயிற்சி எதுக்கு? இது எல்லாமே இதை நேர்கோட்டுல கொண்டு போறது. சரி, இப்ப இதெல்லாம் நான் நேர்கோட்டுல கொண்டு போனா என்ன நடக்கும்? இதெல்லாம் நேர்கோட்டுல கொண்டு போறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? வாட் யூ ஷுட் டூ, ஹவு இட் ஷுட் பி இன் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய 3 விஷயங்கள் இருக்கு. அந்த 3 விஷயத்த நாம இந்த கோல்டன் ரூல்ல அப்ளை பண்ண போறோம். we are going to take a 3 important things in our golden rule. இது ஒரு சப்ஜெக்ட், ரெண்டாவது ஒரு சப்ஜெக்ட், மூணாவது ஒரு சப்ஜெக்ட். இந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க, this point is result. இந்த பாயிண்ட் ரிசல்ட். இந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க, this is our action, செயல்முறைகள். இந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட், this is our identity. இப்போ நீங்க இந்த விஷயத்துல நமக்கு என்ன புரியணும்னா, நம்ம ஐடென்டிட்டி எப்படி இருக்குதோ இந்த ஐடென்டிட்டி தான் உங்களோட ஆக்ஷனா இருக்குது. இந்த ஆக்ஷனுக்கான ரிசல்ட் தான் வந்துட்டு இருக்குது. அதனாலதான் இந்த டைம் வந்து நீங்க பாஸ்ட்ல இருந்து ஃபியூச்சரை நோக்கி சிந்திக்கிறீங்க, ஆனா ஸ்ட்ரெயிட் லைன்ல நீங்க சிந்திக்கல. அப்ப என்னுடைய ஐடென்டிட்டி, எனக்கு லக் இல்ல, எனக்கு திறமை இல்ல, எனக்கு ஸ்கில் இல்லைங்கிற ஒரு ஐடென்டிட்டியில இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த ஆக்ஷன் தான் இருக்கும், அதுக்கு தகுந்த ரிசல்ட் தான் இருக்கும். இங்க எனக்கு எல்லாமே இருக்குது, என்னால செய்ய முடியுதுங்கிற ஒரு ஐடென்டிட்டியில இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த ஆக்ஷன் இருக்கும், அதுக்கு தகுந்த ரிசல்ட் இருக்கும். அப்ப இது 3 ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃபையும் நீங்க என்னென்ன பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண வைக்கணும் அப்படிங்கறது தான் இந்த 4 வாரம், இந்த மாதம் பூரா ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி. இப்ப நான் என்ன பண்றேன், இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஐ வில் ஷேர் இந்த குரூப், நம்மளுடைய சஞ்சீவன சங்கமத்தினுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன். டோன்ட் வரி. இப்ப இது எல்லாருக்கும் வந்துச்சா? இப்போ இதை தாங்க நாம இந்த 4 வாரத்துல எக்ஸிக்யூட் பண்ணணும். திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு எக்ஸிக்யூட். அப்போ நீங்க என்ன பண்ணுனா, இது ரிசல்ட்ல இருந்து ஐடென்டிட்டி நோக்கி வரணுமா, இல்ல ஐடென்டிட்டில இருந்து நான் ரிசல்ட் நோக்கி போகணுமா? இதுதான் இங்க மேட்டர். கேள்வி, என் ஐடென்டிட்டி மாத்துனா ரிசல்ட் எனக்கு மாறுமா, இல்ல ரிசல்ட் என்னவா வரணுங்கிறதுக்கான ஒரு ஐடென்டிட்டியை நோக்கி நான் போகணுமா அப்படிங்கிறது தான் அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறோம்.
we are going to see and a strict methodல நம்ம இதை பார்க்க போறோம். பட் இந்த வாரம் என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த ஆற்றல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செல்வம். இதுல ஒரு வாரம் நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா கூட, இதுவே பாருங்க எவ்வளவு டீட்டெயிலா நான் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஒரு வாரம் நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா கூட அது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதனால இந்த மாசம் கொஞ்சம் நாம 4 வாரமும் நான் ஆப்சண்ட் ஆகாம வருவேன்னு நம்ம எல்லாரும் ஒரு செல்ஃபா ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாமா? நம்ம இந்த 4 வாரம் கமிட்டடா இருப்போம். நம்ம முதல்ல அந்த ஆற்றல உறுதியா இருப்போம், அந்த ஆற்றல வெளிப்படுத்தும். 4 வாரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் மிஸ் பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு முதல்ல லெட் டேக் சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அசைன்மெண்ட்டை ரொம்ப ப்ராப்பரா நீங்க பண்ணீங்கன்னா, சின்சியரா பண்ணீங்கன்னா, உங்களுடைய அந்த 5 தேவைகள் இருக்கு பாருங்க, உங்களுடைய ஃபைனான்சியல் நீட் ஆகட்டும், பிசிக்கல் நீட் ஆகட்டும், எமோஷனல் நீட் ஆகட்டும், இது எல்லாமே நீங்கள் அச்சீவ் பண்றதுக்கு இந்த 15 சின்சியர் பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த 15 பாயிண்ட்ஸையும் நீங்க எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ரைட்டுங்களா? அப்போ இன்னைக்கு உங்களுடைய அசைன்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் இந்த விஷயத்துல உங்களுக்கு காமிச்ச இந்த டைம் அண்ட் ரிசல்ட் அப்படின்னு 2 பாயிண்ட் உங்களுக்கு காமிச்சேன் இல்லைங்களா? இந்த டைம் அண்ட் ரிசல்ட்ல நாம எதனால இது நம்மளால பண்ண முடியல அப்படின்னா, நமக்கு அக்குமுலேஷன் ஆஃப் தாட், அவ்வளவுதான். தேக்க சிந்தனைன்னு பேரு தமிழ்ல. நம்ம கிட்ட தேங்கி இருக்கக்கூடிய சிந்தனை. இந்த தேங்கி இருக்கக்கூடிய சிந்தனைகள் தான் கடந்த காலத்தை யோசிச்சு எதிர்கால பயத்தை நோக்கி உங்களுக்கு எடுத்துட்டு போகுது. அப்போ அவங்களுடைய ஐடென்டிட்டி வந்து வெறும் கடந்த காலத்தை பேஸ் பண்ணியே உங்க ஐடென்டிட்டி இருந்ததுன்னா நீங்க ஜெயிக்கவே முடியாது. அப்போ உங்க ஐடென்டிட்டிங்கிறது நிகழ்காலத்துல இருக்கணும். அப்ப இந்த உங்களுடைய ஐடென்டிட்டி நிகழ்காலத்துல நான் எப்படி அதை நான் சரி செய்வது? உங்க எல்லாருக்குமே நான் ஒரு சின்ன அசைன்மெண்ட் சொல்றேன். இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, உங்களை பத்தி நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கடந்த மாசத்துல என்னோட அச்சீவ்மெண்ட்னு ஏதாவது இருக்குதா? கடந்த மாசத்துல நான் புதுசா கத்துக்கிட்டதுன்னு ஏதாவது இருக்குதா? கடந்த மாசத்துல என்னோட அச்சீவ்மெண்ட் ஏதாவது இருக்குதா? இந்த மாசம், அதாவது இப்ப ஆகஸ்ட் மாசம் எடுத்துக்கோங்க. ஆகஸ்ட் மாசம் என்னோட அச்சீவ்மெண்ட் ஏதாவது இருக்குதா? ஆகஸ்ட் மாசம் நான் புதுசா கத்துக்கிட்டது ஏதாவது இருக்குதா? ஆகஸ்ட் மாசம் நான் இழந்ததுன்னு ஏதாவது இருக்குதா? இது 3ஐயும் பாருங்க. ஆகஸ்ட் மாசம் என்னோட அச்சீவ்மெண்ட் ஏதாவது இருக்குதா? ஆகஸ்ட் மாசம் நான் கத்துக்கிட்டது ஏதாவது இருக்குதா? ஆகஸ்ட் மாசம் நான் இழந்தது ஏதாவது இருக்குதா? இது 3ஐயும் நீங்க பாருங்க. ஏதாவது இருக்குதா? ஆகஸ்ட் மாசம் அச்சீவ்மெண்ட் இருக்குதா? ஆகஸ்ட் மாசம் கத்துக்கிட்டது இருக்குதா? ஆகஸ்ட் மாசம் இழந்தது ஏதாவது இருக்குதா? அச்சீவ்மெண்ட் கண்டிப்பா இருக்கணும், கத்துக்கிட்டது கண்டிப்பா இருக்கணும், இழந்ததுங்கிறது இருக்கக்கூடாது. இழந்தது மட்டும் எப்பவுமே நில்லுதான், புரிஞ்சுக்கோங்க. ஆனா இது 2ம் இல்லைன்னா நாம எங்கேயோ தப்பா போறோம். அச்சீவ்மெண்ட் கண்டிப்பா இருக்கணும். என்னங்க அச்சீவ் பண்றது? பெருசா நீங்க அச்சீவ் பண்ணுங்களா, நான் ஒண்ணும் சொல்லல. உங்களுக்குள்ள நேத்து இருந்ததோட இன்னைக்கு நீங்க புதுசா ஏதாவது ஒண்ணு முயற்சி பண்றீங்களா, அதுவே அச்சீவ்மெண்ட் தான். அப்ப அந்த அச்சீவ்மெண்ட் ஏதோ ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கணும். என்னது? நீங்க புதுசா ஒரு டிஷ் பண்ணலாம் வீட்டுல. ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தீங்கன்னா டிஷ் பண்ணலாம். என்டர்பிரனரா இருந்தா அதுல ஏதாவது ஒரு அவார்டு வாங்கலாம். இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணலாம். ஏதோ ஒரு புது முயற்சி, ஏதோ ஒண்ணு புதுசா நீங்க கத்துக்கிறது. அப்போ உங்க அடையாளம்ங்கிறது இது 3ம் தான் அடையாளமாக பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கு. இது வரைக்கும் நீங்க என்ன அடையாளமா நீங்க உருவாக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, எதை கடந்த காலத்துல இழந்தீங்களோ அதை மட்டுமே நீங்க அடையாளமா பார்த்துட்டு இருக்கிறீங்க. எனக்கு மட்டும் நான் மட்டும் இருந்தேங்க, நான் இப்படி இருந்தேங்க, என்னுடைய கடந்த காலம் மட்டுமே எனக்கு அடையாளமாக இருக்கிறது. அதை நீங்க தவிர்த்தரணும். இனிமேல் உங்க அடையாளமா என்ன? அச்சீவ்மெண்ட், வாட் யூ லேர்ன்டு, என்ன இழந்தீங்க. இழந்ததுங்கிறது ஒண்ணு இருக்கக்கூடாது. அப்ப நீங்க அடுத்த வாரம் வரும்போது நீங்க அச்சீவ்மெண்ட் என்ன பண்ணிருக்கீங்க, இந்த மாசம் என்ன பண்ண போறீங்க, வாட் இஸ் யுவர் அச்சீவ்மெண்ட்? கடந்த காலத்துல என்ன கத்துக்கிட்டீங்க, இந்த மாசம் என்ன கத்துக்க போறீங்க? நான் புதுசா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறேன்னா இருக்கலாம், புதுசா ஒரு ஸ்கில்ல கத்துக்கிறதா இருக்கலாம். இதை நீங்க பிளான் பண்ணிட்டு அதுக்குண்டான முயற்சி எடுத்துட்டு வந்துடணும். எங்காவது ஒன்று ஜாயின் பண்ணிருக்கேன், சரி நான் இதுக்கு இந்த கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணிருக்கேங்க, நான் இந்த விஷயத்துக்கு ஜாயின் பண்ணிருக்கேங்க, நான் இதை அச்சீவ் பண்றதுக்கான பிளான் பண்ணிருக்கேங்க. ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட இருக்கணும். ஹலோ, இஸ் இட் கிளியர்? ஒண்ணு கடந்த காலத்துல அச்சீவ்மெண்ட்டை எழுதி இருக்கணும். இந்த மாசம் என்ன அச்சீவ் பண்ண போறீங்கிறது உங்க கையில இருக்கணும். என்ன கத்துக்க போறீங்கிறது உங்க கையில இருக்கணும். இழந்ததுங்கிறது இருக்கவும் கூடாது, இழக்க போறதும் இருக்கக்கூடாது. அது நெல்லுதான். ரைட்டுங்களா? இந்த பகுதியோட நாம் இன்றைய நிகழ்வினுடைய நிறைவுக்கு வருகிறோம். இந்த பகுதி உங்களுக்கு என்ன கொடுத்தது, என்ன பெற்றுக்கொண்டது?
கொண்டீர்கள். உங்களுடைய அனுபவத்தை நீங்க பதிவு பண்ணலாம். கேள்விகள் இருந்தா நீங்க கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கங்க. வணக்கம் வணக்கம் சிஸ்டர். நீங்க வந்து அந்த ஒரு 15 ரூல்ஸ் சொன்னீங்க இல்லைங்களா? அது நீங்க ரொம்ப ஃபாஸ்டா சொல்றீங்க. எங்களால எழுத முடியல. அதை கொஞ்சம் குரூப்ல போட்டீங்கன்னா சௌகரியமா இருக்கும்னு நினைக்கிறேங்க. போடுறேன் சிஸ்டர், போடுறேன். நீங்க சொல்ற ஃபாஸ்ட்ல எங்களால கொஞ்சம் ஃபாஸ்டா எழுத முடியறது இல்லைங்க. நாங்க 1 மணி நேரத்துல அதுக்கு முடிக்கணுங்கிற நோக்கத்துக்காக அதை சொல்றோம். பரவாயில்ல, இது நம்ம ஒரு குரூப்ல போட்டுறோம் சிஸ்டர். ஓகேங்க. மற்றபடி ஆற்றல்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்குதுங்கிறத நாங்க இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டோம். மற்றபடி மாற வேண்டியது நாங்க தான் அப்படிங்கிற விஷயம் நல்லா தெளிவா கிளியரா புரியுது இன்னைக்கு. நன்றிங்க சிஸ்டர், நன்றி. ஓகேங்க. எஸ் திவ்யா சிஸ்டர். சார் 2 क्वेश्चन சார். நீங்க 15 பாயிண்ட்ஸ் சொன்னீங்க இல்லைங்க சார், அதுல செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்னா என்னன்னு மீனிங் சொன்னீங்க சார், புரியல. அதாவதுங்க, செல்ஃப் கான்பிடன்ஸ்னா என்னால முடியும் அப்படின்னு நினைக்கிறது செல்ஃப் கான்பிடன்ஸ் நீங்க நினைக்கிறீங்க. என்னால முடியுங்கிற செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்ல, என்கிட்ட என்ன இருக்குதோ உள்ளுக்குள்ள ஒரிஜினலா நான் யாரு, அது என்னால முடியும்னு நினைக்கிறது தான் செல்ஃப் கான்பிடன்ஸ். அது நீங்க அதை பத்தி பேசும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா இந்த எல்லா பாயிண்ட் பத்தியும் நான் டீட்டெயிலா உங்களுக்கு கொடுப்பேன். அப்ப நீங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது அகமும் புறமும் ஒரே மாதிரி இருக்கணுங்க. அகம் ஒன்னா இருக்குது, புறம் ஒன்னா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள நாயை கண்டா பயமா இருக்கும், ஆனா வெளியே வந்தா எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு போறது. இதுக்கு பேர் செல்ஃப் கான்பிடன்ஸ் கிடையாது. என்னஜி ரஜினிகாந்த் படமா? நான் உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி உண்மை இல்ல மெழுகுவர்த்தின்ற மாதிரிலாம் ரேஞ்சிங் இருக்கு. முடியல. இந்த அர்ஜுன் வந்தா எதையாச்சும் ஒண்ணு பிட்ட போட்டு விட்டு போயிடுறான்றீங்களா? அர்ஜுன் வந்திருக்கிறாருன்னு அட்டெண்டன்ஸ் போடுறாரு. சார் 2வது क्वेश्चन. வணக்கம், சொல்லுங்க திவ்யா சிஸ்டர். சாட் கொடு சார் 2வது क्वेश्चन. கேளுங்க, அடுத்த கேள்வி. டைம் கான்சிக்வென்ஸ்னு சொன்னீங்க சார், அது எதுக்கானதுங்க சார்? அது பிசிக்கல், மென்டல், ஃபினான்ஷியல், சோஷியல். இது எல்லாத்தையுமே அடைவதற்கு நம்ம கிட்ட இருக்கிறது டைம் ஒண்ணுதான். இது நீங்க 5 அடையணும் சிஸ்டர். இது 5 அடையிறதுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஒரே பாசிபிலிட்டி என்ன? டைம் தான். டைம் தான் பாசிபிலிட்டி. உயிர் இருக்குது, உயிர் தான் பாசிபிலிட்டின்னு சொல்றேன். இப்ப இந்த உயிரை நீங்க எப்ப பயன்படுத்த முடியும்? இந்த உயிரை நேத்து நான் பயன்படுத்த முடியுமா? முடிஞ்சு போச்சு. நாளைக்கு பயன்படுத்த எனக்கு தெரியாது, நாளைக்கு உயிர் இருக்குமான்னு தெரியாது. அப்ப உயிர் இருக்குதுங்கிறது நேரம் ஒண்ணுதான். அப்ப இந்த டைமை நீங்க எவ்வளவு ப்ராப்பரா யூஸ் பண்றீங்களோ அதுதான் ரிசல்ட். அப்ப ஆற்றலுங்கிறது உடல் ஆற்றலை சரியான நேரத்துல பயன்படுத்துறீங்களா, உணர்வாற்றலை சரியான நேரத்துல பயன்படுத்துறீங்களா, இதுதான் ரிசல்ட். ஹவு யூ யூட்டிலைஸ் யுவர் டைம் இஸ் யுவர் ரிசல்ட். நாம எப்படி பயன்படுத்திட்டு இருக்கிறோம்னா, 10 மணிக்கு போகணும்னா 10 மணிக்கு நான் போயிட்டேங்கிறது டைம் கரெக்டா பயன்படுத்துறது இல்ல. 1 மணி நேரத்துல செய்யற வேலையை நான் 1 மணி நேரத்துல செஞ்சுட்டேன்னா அது டைமை பயன்படுத்துறது இல்ல. ஒரு வேலையை செய்யும் போது அந்த நேரத்துல அதோடைய வேலைக்கு கடந்த காலத்தை பத்தி சிந்திச்சுட்டு செஞ்சேன்னா நான் அந்த நேரத்துல செய்யறேன்னா அந்த வேலைய இல்ல. எதிர்காலத்தை நினைச்சிட்டு அந்த வேலையை நான் செஞ்சேன்னா அந்த காலத்துல செய்யறேனா? அப்போ இங்க கிளாஸ் கவனிக்க உட்கார்ந்தா இந்த 1 மணி நேரம் கிளாஸ் கவனிக்கிற மட்டும் செய்யறோமா அப்படின்னு பாருங்க. கவனிச்சோம்னா நம்ம ரிசல்ட் வேற லெவல்ல இருக்கும். ஆனா என்ன நடக்குது? கிளாஸை கவனிக்கும் போதே நீங்க ஞாயிற்றுக்கிழமை கிளாஸை முடிச்சுட்டு ஒரு 7 மணி 8 மணிக்கு போய் கசாப்பு கடைக்கு போகணும், இங்க போகணும், மசாலா வாங்கணும், இது வாங்கணும்னு சில பேருக்கு சிந்தனை ஓடலாம். சில பேருக்கு வாக்கிங் போகணும்னு ஓடலாம். சில பேருக்கு இந்த வாரம் வேற என்ன, சில பேருக்கு அடுத்தது என்ன. இப்போ இது நடக்கும்போது இதை பத்தி சிந்தனை வந்தா கூட அந்த 1 மணி நேரம் நீங்கள் சரிவாக பயன்படுத்தவில்லை. ஆனா நீங்க உங்க நேரத்தை இங்கதான் செலவு பண்ணிருக்கீங்க, பட் இதுக்காக செலவு பண்ணல. இத நேத்து ஈவினிங் கிளாஸ்ல சொன்னேன், அது இங்க நான் திருப்பி சொன்னா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அதாவது வாட் யூ we can work for what you want. உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்காக நீங்க ஒர்க் பண்ணலாம். You can work for what you want. கரெக்ட் தானே சிஸ்டர்? You can work for what you want. எப்படி ஒர்க் பண்ணுவீங்க? You work with what you have. உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு உங்ககிட்ட என்ன அடையணுமோ அதை நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. You work
for what you have, with for you work for what you want with what you have. உங்களுக்கு எது தேவையோ, உங்கள் தேவையை அடைவதற்கு உங்களிடம் எது இருக்குதோ இருக்கிறதை வைத்து வேலை செய்வது, அடைய முயற்சிப்பது. இரண்டாவது, you work for what you want with what you don't have. எப்படி? You work for what you want. எனக்கு எது தேவையோ அதை அடைவதற்கு என்னிடம் எது இல்லையோ இல்லாததை வைத்து முயற்சி பண்றது. ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லுங்க சார், சீக்கிரம் சொல்லுங்க. You work for what you want with what you have. நீங்கள் எதை அடைய வேண்டுமோ அதை அடைவதற்கு உங்களிடம் எது இருக்கிறதோ இருப்பதை வைத்து உழைப்பது, அல்லது இருப்பதை வைத்து அதை அடைவது. You work for what you want with what you don't have. உங்களிடம் எது இல்லையோ இல்லாததை வைத்து உங்களுக்கு எது தேவையோ அதை அடைய முயற்சி செய்வது. ஆனா நீங்க என்ன பண்ணலாம்? You can work for what you want only with what you have. Can work for. You can work for what you want only with what you have. For what you have? Time. அவ்வளவுதான். What is time? What is time management? Self management is the time management. டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது நேரத்தை நிர்வகிப்பது அல்ல. செல்ஃப் டைம் மேனேஜ்மெண்ட் சுயத்தை நிர்வகிப்பது. அந்த சுயத்தை நிகழ்காலத்துல இருக்கிறதாங்கிறத நிர்வகிப்பது. ரைட்டுங்களா? எஸ். சிவசத்யா சிஸ்டர். சார், இதுல வந்துட்டு வாட் யூ வாண்ட் அப்படிங்கறது வந்துட்டு இன்னைக்கு நான் இத்தனை மணிக்கு இவங்க போய் பார்க்க போகணும் அப்படிங்கறது வந்துட்டு வாட் ஐ வாண்ட். ஓகே, இது எப்படி நான் எங்கிட்ட இருக்கிறத வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இது இப்ப நான் இன்னைக்கு அத்தனை மணிக்குள்ள அவங்க போய் சேரணும் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு வெஹிக்கிள் எதுவும் கிடையாது. ஆனா ஃபார் இப்ப நான் எப்படி அங்க போகணும் அப்படிங்கிறது, என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு போகணும் அப்படிங்கிறது வந்துட்டு டைம் இல்லை. ஆனா அந்த இருக்கிற டைமை வச்சு நான் எந்த மாதிரி ஃபாஸ்டா போய் அவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த மாதிரி வெஹிக்கிள்ல போனா சீக்கிரமா அவங்க போய் அடைய முடியும். இது கரெக்டா இருந்தது சார்? கரெக்ட் கரெக்ட். ஒண்ணு நீங்க இந்த மாதிரி வெஹிக்கிள்ல போலாம். இல்ல நான் ஒருவேளை இப்ப கேப்ல போறேன், என்கிட்ட பணம் செலவாகும்னா வேலை கொஞ்சம் முடிச்சுட்டு நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரீ பிளான் பண்ண முடியுமா? உங்ககிட்ட இருக்கிறது இதுதான் ஃபெசிலிட்டி, இந்த ஃபெசிலிட்டி, இந்த ப்ராபபிலிட்டி வச்சு, ஆனா அந்த நேரத்துல அங்க போய் அடைவதற்கு நீங்க என்ன பண்ணணும்னு எவ்வளவு முன்கூட்டியே நீங்க பிளான் பண்றீங்கிறது தான் அது. எஸ், நெக்ஸ்ட். அண்ணா வணக்கம், நான் சிவசக்தியா. வணக்கம். அதாவது நம்ம என்னதான் டைம் பிளானிங் எல்லாமே இருந்தா கூட அந்த தள்ளி போடுற ப்ரொகாஸ்டினேஷன் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதை எப்படி ஓவர் கம் பண்ணி கொண்டு வருது? அதாவது நான் இதைதான் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் என்னோட மைண்ட் நினைக்கும், ஆனா சாரி மனசு நினைக்கும், ஆனா மைண்ட் வந்து ஓகே இது அப்புறம் தான் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டுட்டே இருப்போம் இல்லைங்களா. அந்த தள்ளி போடுதல்ங்கிறதுல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறது தான். சரி, இப்போ தள்ளி போடுதல் அப்படின்னு ஒண்ணு கிடையாது சிஸ்டர். ஆக்சுவலி தேர் இஸ் நோ ப்ரொகாஸ்டினேஷன். எதை நம்ம ப்ரொகாஸ்டினேஷன் சொல்றோம்னா, which we have least priority, that is called procrastination. எதுக்கு நாம வந்து அதிகமா ப்ரியாரிட்டி கொடுக்கலையோ அதை வந்து நான் ப்ரொகாஸ்டினேட் பண்றேன். இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா எல்லாரும்? shall I give you an example? இப்ப நான் உங்கள்கிட்ட கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு யூரின் அர்ஜென்ட்டா வருது, நான் அதை தள்ளி போட முடியும்? ரொம்ப அர்ஜென்ட்டா வருது, நான் தள்ளி போட முடியும்? பிகாஸ் திஸ் இஸ் மை ப்ரியாரிட்டி. இப்ப நான் வேற ஏதோ ஒண்ணு செய்யறேன், அதை நான் தள்ளி போடலாமா? தள்ளி போடலாம். ஏன்னா எது உங்க ப்ரியாரிட்டியில இருக்குதோ அதை நீங்க தள்ளி போடவே முடியாது. எதை நீங்க தள்ளி போடுறீங்களோ அது உங்க ப்ரியாரிட்டியில இல்ல. இப்ப உங்களோட உடல் உபாதைகள் எல்லாம் உங்க கண்ட்ரோல்ல இல்ல. நீங்க சும்மா உட்கார்ந்தாலும் அது பாட்டுக்கு போயிடும். இப்ப மத்ததெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்குது, அதனால நான் அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கல, அதனால அதை நான் தள்ளி போடுறேன்.
இப்போ ஒரு புக்கு படிக்கலாம்னு நினைக்கிறேன், நான் தள்ளி போடுறேன். ஏன் அதை தள்ளி போடுறேன்? எனக்கு அதனால எந்த பாதிப்பும் இல்லை. நான் யூரின் போறதை தள்ளி போட முடியாது, ஆனா அதனால பாதிப்பு இருக்குது. பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் ப்ரியாரிட்டி கொடுக்குறேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு வேலையை எந்த வேலையை செய்யும் போது உங்களுக்கு தள்ளி போடுற மனநிலை வருதோ அது உங்க ப்ரியாரிட்டில இல்லைங்கிறத ஒத்துக்கங்க. என்னால செய்ய முடியலன்னு நினைக்கிறத விட எஸ் ஐ டோன்ட் ஹேவ் ப்ரியாரிட்டின்னு நினைச்சு பாருங்க. உங்களுக்கே ஒரு ஓ அப்ப நான் வந்து அது முக்கியமா நினைக்கல, அதனாலதான் நான் செய்யல, எனக்கு அது முக்கியமா படல, அதனாலதான் நான் செய்யல அப்படின்னு நம்ம ஒத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். when you accept that that is not in my priority list, that's why I didn't do that நீங்க ஒத்துக்கிட்டு பாருங்க. 3 நாளைக்கு மேல ஒத்துக்க முடியாது உங்களால. இல்லீங்களே 10 நாள் அப்படியே தானே கிடக்குது, என்னால செய்யவே முடியல, பரவாயில்ல அப்படியே இருக்கட்டும், விடுங்க, அக்குமுலேட் ஆகட்டும். ஒரு நாள் நமக்கு தெரியும். இப்ப என்னன்னா எனக்கு புரியுது, ஆனா அந்த வேலையும் நடக்கணும், ஆனா நான் உடனே செய்யக்கூடாது. எப்படி? அந்த இடம் சுத்தமாவும் இருக்கணும், ஆனா அதை அப்புறமா எடுத்துக்கலாம். எப்படி நடக்கும்? டெஃபினட்டா நடக்காது. அப்ப we have to give priority to the task. நான் priority கொடுக்கல, அதனாலதான் நடக்கல. அப்ப procrastination ஒண்ணு இல்ல, அது ஒரு இயல்பு நிலைதான், அது ஒரு உணர்வு நிலைதான். சிஸ்டர் ஓகேங்கண்ணா, நீங்க சொன்னீங்க இல்லையா 3 நாளுக்கு அப்புறம் ஆக்சுவலா என்னால இப்பவுமே அதை வந்து ஒத்துக்க முடியல. ஏன்னா நம்ம வந்து ப்ரியாரிட்டின்னு நமக்கு தெரியும், மைண்டுக்கு தெரியும், இதை கண்டிப்பா முடிக்கணும் செய்யணும் அப்படிங்கிறது. நீங்க சொன்ன மாதிரி சேர்த்து வச்சுட்டே வந்தா கூட இது தெரியும், பட் அது செய்யறதுனால நிறைய விளைவுகள், பின்விளைவுகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும், அதுவும் நமக்கு தெரியும். இருந்தாலுமே அது வந்து ஒரு சில டைம் வந்து தள்ளி போட்டே வரும். அதைதான் வந்து எப்படி ஓவர் கம் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இல்ல நீங்க சிஸ்டர், சொல்ற பதிலுமே என்னால எதுவுமே ஏத்துக்க முடியாத மாதிரி தான். அதான் சிஸ்டர், ஏன் இல்ல ஏத்துக்க முடியாதுங்கிறது இல்ல, அந்த பதில் வந்து நாம செயல்படுத்துறதுக்கு தயாரா இல்ல. இது வந்து கரெக்டா இருக்குது, இதை செயல்படுத்துறதுக்கு நம்ம தயாரா இல்லை. ஏன்னா அதுவுமே நம்ம வந்து நம்ம ப்ரியாரிட்டி லிஸ்ட்ல இல்ல. அந்த கூட நம்மளுடைய ப்ரியாரிட்டி லிஸ்ட்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நாம இந்த ஒரு விஷயம் இருக்குது, உங்களுக்கு ஒரு இதை செஞ்சா இது கரெக்டா இருக்கும்னு தெரியுது, ஆனா நம்ம செய்யல அப்படின்னா, நான் நேத்து சொன்ன அதே பதில் தான். நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சு அதை செய்யலைன்னா அது கிரைம். இப்ப நான் என்ன பண்றேன்னா, என்னையே நான் ஆசுவாசப்படுத்திக்கிறேன், எனக்கு ஆறுதல் தெரிகிறேன். இதுக்கு யாராவது ஒரு வழி சொல்லுவாங்களா, இதுக்கு எங்கேயாவது ஒரு பதில் கிடைக்குமா? நமக்கு தான் ஆல்ரெடி தெரியுது, எங்க தெரியுதுங்க, இது செய்யணும்னு தெரியுதுங்க, ஆனா வரமாட்டேங்குதுங்க, அது கிரைம். தெரிஞ்சும் ஒரு விஷயத்த செய்யலைன்னா கிரைம். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, என்னோட விஷயத்துல நான் செய்யறதுக்கு இன்னொருத்தர் வந்து அதை இன்ஃபுளுன்ஸ் பண்ணவே முடியாதுங்க, நான் தாங்க அதை செய்யணும். nobody can come and influence me. இப்ப ரியலைசேஷன் அவங்கவுங்களுக்குள்ள நடக்கும்போது தான் அது நடக்கும், உங்களுக்குள்ள அது நடக்கும்போது தான் நடக்கும். இன்னொருத்தர் எப்படி அதை செய்ய வைக்கிறதுக்கு சொல்யூஷன் சொல்ல முடியும்? அப்போ எனக்குள்ள அது ப்ரியாரிட்டிங்கிற ரியலைசேஷன் வரும்போது அது நடந்துற போகுது, வரலங்கும் போது அது அப்படியே இருந்துட்டு போகும். சார், நம்ம மேல நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. அதுதாங்க சொன்னேன். இப்போ எனக்கு பசிக்குது, சாப்பிட்டாதான் பசி ஆறும்னு தெரியுது, முன்னாடி சாப்பாடு இருக்குது, எனக்கு தெரியுதுங்க, ஆனா கையை வச்சு சாப்பிட முடியலைங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம்னு நினைக்கிறேங்க. எப்படிங்க எனக்கு பசியை போக்குறது? நீங்க கேள்வி கேட்டா நான் எப்படி பதில் சொல்றது? எனக்கு பசிக்குதுங்க, எனக்கு சமைக்க தெரியுங்க, எனக்கு முன்னாடி சாப்பாடு இருக்குதுங்க, சாப்பிட்டாதான் பசி ஆறுன்னு நல்லா தெரியுதுங்க, எப்படிங்க சாப்பிடுறது? எனக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்களேன். இல்லையே சாப்பிடுறது கூட எப்படிங்க பசி ஆறும்? கொஞ்சம் பதில் சொல்லுங்களேன். நீங்க சாப்பிட்டீங்கன்னா பசி ஆறுங்க, எனக்கு தெரியுதுங்க, ஆனா எனக்கு தள்ளி போட்டுறேங்க, நான் எப்படிங்க பசி ஆறும்? எங்க வீட்டு பெட்ஷீட் ஈரமா இருக்குதுங்க, ஏங்க காய மாட்டேங்குது? இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா, எங்கோ ஒரு இடத்துல நமக்கு ஏதோ ஒரு இடத்துல சொல்யூஷன் கிடைக்குது, நம்மளுடைய எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கிடைக்கும்னு நம்ம மைண்ட் நம்பிருச்சு, தப்பு இல்ல, நம்ம மைண்ட் நம்பிருச்சு, தப்பு இல்ல. ஆனா அதை செய்தால்தான் அந்த சொல்யூஷன் கிடைக்குங்கிறது இடையில அந்த ஒரு பாயிண்ட வந்து கவனிக்க மறந்துருச்சு நம்ம மைண்ட். நோ ஆக்ஷன்ஸ் நோ ரிசல்ட், ஒன்லி ஆக்ஷன் கிவ்ஸ் தி ரிசல்ட். அப்ப ப்ரொகாஷினேஷனுக்கான ஆக்ஷனே இல்லாத ரிசல்ட் தேடுனா நான் எங்க இருந்து கொடுக்கறது? ஆக்ஷனே இல்லாம ஏதாவது ரிசல்ட் சொல்லுங்களேன்.
மாங்காய் மரமே வைக்காம மாங்காவை எடுக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்களேன். தட் இஸ் கொஞ்சம் ஹைலி டிஃபிகல்ட் தான். கடையில வாங்கிக்கலாம். மாங்காய் இல்லைங்க, அதுவும் தெரியுதுங்க, கடையில வாங்கணும்னு தெரியுதுங்க. ஆனா அதை தாங்க செய்ய முடியல. என் கையில மாங்காய் வர்றதுக்கு என்னங்க வழி? இல்லன்னா பிரதர் பக்கத்து வீட்ல மரம் ஏற தெரிஞ்சிருக்கணும் பிரதர். அதுவும் தெரியுதுங்க, பக்கத்து வீட்டுல மாங்காய் இருக்கிறது தெரியுதுங்க. ஆனாலும் எனக்கு அதை செய்ய முடியலைங்க. என் கையில மாங்காய் வேணுங்க. நீங்க தான் கொண்டது கொடுக்கணும் கடைசியில. அதுவும் தெரியுதுங்க. நான் வீட்டை திறக்க மாட்டேங்க, உள்ளுக்குள்ளேயே தாங்க இருப்பேன். எப்படிங்க என் கையில மாங்காய் வர்றது? நீங்க மாறணும். அதுவும் தெரியுதுங்க, வேண்டியதாங்க நான் பிரதர். மாறணும்னு தெரியுதுங்க. ஆனா ஒன்னு அடையணும்னு மாற முயற்சி செய்தால் மட்டும் அதுவும் மட்டும் தெரியுதுங்க, அதுவும் தெரியுதுங்க, முயற்சி செய்யணும்னு தெரியுதுங்க. ஆனாலும் எனக்கு அதை செய்ய முடியலைங்க. எனக்கு எப்படிங்க என் கையில எப்படிங்க மாங்காய்? புரியுதா? ஏன்னா அதோட பெரிய வேலை இருக்கு. ஏன்னா அதோட பெரிய வேர்க்கு வேற ஒரு தான் இருக்கு சார். அதனால அது கான்சென்ட்ரேட் பண்றோம். செயல் இல்லாமல் விளைவில்லைங்க. ஒரே பதில் தான். ம். செயல் இல்லாமல் விளைவில்லை, செயல் இல்லாமல் ரிசல்ட் இல்லை, ஆக்ஷன் இல்லாமல். அதுவும் தெரியுதுங்க. அவ்வளவுதான். நம்ம லாக்கர்ல போட்டு பூட்டி வச்சுக்கலாம். லாக்கர்ல வச்சு பூட்டி வச்சுக்கலாம். இருந்தாலும் அந்த சகோதரிக்கான பதில் ஞான சஞ்சீவன குருகுலம் என்று ஒன்று உண்டு. அது எந்நேரம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். இதுதான் பதில். தங்கச்சி எந்திரிச்சிருங்க, தங்கச்சி சாப்பிட்டுருங்க, தங்கச்சி சொந்துருங்க, தங்கச்சி பண்ணிருங்க. இது ஒண்ணுதாங்க பதில். ரைட். நான் இப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டே பழக்கிடுறாங்க. பாத்தீங்களா? ஒரு நாள் தட்டுல போட்டு வச்சு சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிட முடியாது இல்ல பாத்தீங்களா? அந்த அந்த இதுதான் இப்போ. இல்ல, அது புரிஞ்சதுனாலதான் இந்த பதில கொடுத்தேன். இல்லைன்னா இந்த பதில நான் கொடுத்திருக்க மாட்டேன். நீங்க அப்படி எங்கேயோ பழகிட்டீங்க, உங்க அப்பாவோ யாரோ பழக்கிட்டாங்க. இப்போ அத அந்த ரோலை ஞான சஞ்சீவன குருகுலம் செய்யுது. ரைட். சம்பத் தெரிஞ்சது இது செய்யணும் பண்ணணும்னு, ஆனா மனசு ஒத்துக்கல. பட் இப்ப ஓகே இதுக்கு ஒரு விடை தேடுவோமா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு கொஞ்சம் மூவ் ஆயிருக்கிற மாதிரி ஒரு. அதுவே ரிசல்ட் தான். அந்த ஆக்ஷனே ரிசல்ட் தான். அது அப்படி அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிருங்க. ஒரு சின்ன பதில் நான் உங்களுக்காக. சொல்லுங்க. இத்தனை நாள் சிவசத்தியாஸ்டர் நாங்க தேடிட்டே இருந்தோம். இப்ப மோஸ்ட் ப்ராபப்ளி கொஞ்சம் நிறைய செஷன்ஸ்ல அவங்க பார்க்க முடியுது. இதுவே ஒரு சரியான முயற்சி. அதனால இனி அவங்களுக்கு இந்த கேள்வி அடுத்த செஷன்ல வரவே வராதுன்னு நம்புறோம். சிறப்பு. இவ்வளவு நாள் வெறும் சிவசக்தியா இருந்தாங்க. இப்பதான் அவங்க என்ன பண்றாங்கன்னு வெளிப்படுத்துறாங்க. ஓம் சிவசக்தியா. இதுவே ஒரு பெரிய ரிசல்ட். அடையாளத்தை உருவாக்கி இருக்காங்க பாருங்க. இதுவே பாராட்டுக்குரிய விஷயம் தானே. பாருங்க சிஸ்டர், உங்களுக்கு எத்தனை வழிமுறைகள் வருது, எத்தனை பாசிபிலிட்டி வருது பாருங்க. கேமரா ஆன் பண்ணீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போயிடும். எவ்வளவு பாசிபிலிட்டி பாருங்க. நம்ம சொந்தங்கள் எவ்வளவு உதவி பண்றாங்க உங்களுக்கு பாருங்க. எஸ் சம்பத் பிரதர். எஸ் பிரதர், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் காலை வணக்கம். அந்த சார்ட் கொடுத்தீங்களா, டைம் அண்ட் ரிசல்ட், பாஸ்ட் ஃபியூச்சர், அந்த எக்ஸ்பிளேஷன் ரொம்ப நல்லா இருந்தது பிரதர். நிறைய பேர் அந்த இடத்துல தான் நம்ம மிஸ் பண்றோம். ஸோ அது நீங்க கொடுத்த அந்த எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப இன்னைக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சது பிரதர். அது சொல்லலாம். அந்த நல்லா இருந்தது பிரதர். அந்த இது அந்த டைம் அண்ட் ரிசல்ட் அது எப்படி எடுக்கு, பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் எப்படி அனலைஸ் பண்ணி நீங்க கொண்டு போறது ரொம்ப நல்லா இருந்தது பிரதர். தேங்க்யூ. இப்போ நான் ஒரு ஜெயிலர் படம் பார்த்து உட்கார்ந்தேன்னா ஜெயிலர் படத்தை தான் பார்க்கணும். இங்க உட்காந்துட்டு அவரு பாஷா படத்துல இப்படி பண்ணியிருந்தாருல அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஜெயிலரை நான் அனுபவிக்கின்றாரு. அந்த 3 மணி நேரம் நீங்க ஜெயிலரை பார்க்கணும். அப்புறம் இனிமேல் ரஜினி எப்படி நடக்க போறான்னு பாத்தீங்கன்னா நீங்க ஜெயிலர்ல இருக்கிற டேஸ்ட்டை உணரவே முடியாது. ஒரு ஹோட்டல்ல போய் உட்கார்ந்தா நெய் ரோஸ்ட் ஆர்டர் பண்ணீங்கன்னா அந்த நெய் ரோஸ்ட் சாப்பிடணும். ஏற்கனவே இங்க நெய் ரோஸ்ட் சாப்பிட்டோம்ல, அன்னைக்கு அப்படி இருந்தது நினைச்சிட்டு இந்த நெய் ரோஸ்ட் சாப்பிட்டீங்கன்னா அந்த டேஸ்ட் எதுவும். ஆனா நீங்க உட்கார்ற நேரம், செலவு பண்ற நேரம், அங்க நேரம் சாப்பிட. ஆனா அதுக்காக செலவு பண்றீங்கன்னா இல்ல, கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் செலவு பண்றீங்க. அதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எஸ் அடுத்துங்க சக்கரேஸ்வரன் பிரதர் அண்ட் திவ்யா சிஸ்டர் ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க பேசலாம். வேற யாருக்காவது நீங்க பகிரணும்னா பகிரலாம். சார் வணக்கம் சார். ஆக்சுவலா சம்பத் சார் क्वेश्चन ரைஸ் பண்ணாங்கன்றது உங்களுக்கு சொல்றதுக்கு தான் சார் பண்ணாங்க. நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணது. ஓகே ஃபைன். தேங்க்ஸ் சார். நான் இன்னைக்கு கொஞ்சம் புது விஷயம் நிறைய கத்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி. சார் எனக்கு இன்னும் ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன் சார்.
சார் நீங்க சொன்னீங்களேங்க சார், ஒரு விஷயம் நடக்கக்குள்ள அந்த பிரசன்ட்லயே இருந்து அந்த விஷயத்துல முடிக்கும் போதுதான் அந்த டைமை வந்து கரெக்டா டைம் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு. இப்போ ஒரு விஷயம் நடக்குதுங்க சார், அதோட அனலைஸ் எப்போ பண்றதுங்க சார்? இப்போ ஒரு விஷயம் நேத்து நடக்குது, ஆனா அந்த இடத்துல எப்படி பண்ணிருக்கோம், இப்படி பேசிருக்கலாமா, அப்படி பேசிருக்கலாமா, அந்த ஒரு தாட் வரும் இல்லைங்க சார், அது எப்ப அனலைஸ் பண்றதுங்க சார்? இல்லைங்க, இதெல்லாம் நீங்க இந்த வர வாரங்களை பாப்பீங்க. ஆனா ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி அதுக்குண்டான பிளான் பண்ணும்போது நீங்க அதை பண்ணணும். செஞ்சுட்டு இருக்கும் போது அனலைஸ் பண்ணக்கூடாது. செஞ்சுட்டு இருக்கும் போது எக்ஸிக்யூட் தான் பண்ணணும். சரிங்க சார். ஆனா இது கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். இது வந்து நீங்க சில இடங்கள்ல முன்னாடி அனலைஸ் பண்ணணும், சில நேரங்கள்ல பேசும்போது அனலைஸ் பண்ணணும். அந்த மாதிரி சில வேரியேஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்க ஒவ்வொரு வாரம் பாப்பீங்க. இதுல ஒரு 2 பாயிண்ட் 4 பாயிண்ட் நம்ம பார்ப்போம். அப்போ உங்களுக்கு புரியும். சரிங்க சார். ஸோ இந்த வாரம் நம்மளுடைய சஞ்சீவன குருகுலத்துல இருக்கிறவங்க யாரோடைய அனுபவங்கள் ஏதாவது இருந்தது, நம்ம பயிற்சியினால உங்க வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் நீங்க ஷேர் பண்ணலாம். யூ காட் எனிதிங் பெட்டர், இட் யூ காட் எனி பெனிஃபிட்ஸ் த்ரூ அவர் சஞ்சீவன சங்கமம், நீங்க அதை வந்து ஷேர் பண்ணலாம். கூடுதலாக ஒரு தகவல், செப்டம்பர் 7ஆம் தேதி இந்த மாதத்திற்கான 21 நாள் அற்புதங்கள் நிகழ்ச்சி துவங்குகின்றது. அதை வந்து வழக்கம் போல நம்ம சஞ்சீவன குருகுலத்துல இருக்கிறவங்க ஒவ்வொருவரை ரெஃபர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ப்ரோக்ராம் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நம்ம 21 நாள் கிளாஸ் அற்புதங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க. கூடுதலாக நம்ம ஞான சஞ்சீவன குருகுலத்தில் உணர்வில் உணவு அப்படின்னு ஒரு திட்டம் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுல நீங்க யாராவது பங்கெடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுக்கலாம். நம்ம ஒவ்வொரு நாளும் 50 பேருக்கு அன்னதானம் கொடுக்கும் முயற்சியை நம்ம முன்னெடுத்துட்டு இருக்கிறோம். இஃப் எனிபடி வாண்ட் டு கிவ், அதை நீங்க கொடுக்கலாம். இந்த வாரம் மலேசியால இருந்து ஞான அனிதாவுடைய சிஸ்டர் சுந்தரி சிஸ்டர் ஒவ்வொரு மாதமும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை நேத்து வந்து ஷி ஆல்சோ கான்ட்ரிபியூட்டட். அதற்கு எங்களுடைய நன்றிகளை நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன். நன்றிங்க. வேற யாராவது பேசணும் பேசுங்க. பிரதர் திவ்யா சிஸ்டர் சின்ன சஜஷன் கொடுக்கலாமா பிரதர்? சொல்லுங்க ஸ்ரீதர். சிஸ்டர் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு விஷயம் செஞ்சிடறோம், செஞ்சதுக்கு அப்புறம் அதுல வந்து மாற்றி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு லேட்டா தோணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்க அப்படிங்கிறத பாருங்க. பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம கரெக்டா செஞ்சிருக்கோம் அப்படின்னா விட்டுறலாம். இல்ல அதை மாற்றி செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு. அதை நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா அன்னன்னைக்கு நடக்கிற நிகழ்வுகளை அன்னன்னைக்கு நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். அது உங்களுக்கு நான் தனியா சொல்லி கொடுத்துறேன் சிஸ்டர். தேங்க்யூ. அவர் NLP கோச். தேங்க்யூ சார். குரூப்ல சொன்ன எங்களுக்கு நாங்களே தெரிஞ்சுக்கலாமே. அதான் நினைச்சேன், எங்களுக்கு சொல்லிக்கோல்ல, ரகசியமா சொல்லிடுவாங்க. எங்களுக்கும் சொல்லி கொடுங்க சார். எங்களுக்கு சொல்லி கொடுங்க. அதுதானே இது. எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? கண்டிப்பா சம்பத்தனா எல்லாருக்குமே நான் சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த மந்த் வந்து ஸ்ரீராம் பிரதர், இந்த மாதிரி வாய்ப்பு வரும்போது நீங்க அனௌன்ஸ் பண்ணிடணும். NLP கோர்ஸ் வந்து பேசிக் லெவல் நாங்க போட போறோம் அப்படின்னு நீங்க ஒரு அனௌன்ஸ் பண்ணுங்க பிரதர். அதுக்கு தான் பிரதர் ஆரம்பிச்சேன். இப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கத்துக்கணும் அப்படிங்கிறவங்க ஆர்வம் இருக்கிறவங்க ஒரு 3 நாள் ஒரு இன்ட்ரோடக்ஷன் செஷன் போட போறேன். அதுக்கு அப்புறமா ஒரு 26 days வந்து ஒரு ட்ரைனிங் இருக்கும். நம்ம குருகுலம் மூலமா ஒரு சர்டிபிகேட்டோட பண்ண போறேன். அதுல நீங்க கண்டிப்பா கலந்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி தரேன். தேங்க்யூ. கண்டிப்பா அது வந்து இந்த இன்னொரு 2 daysல அதை பிரதர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு டேட் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். ஈவினிங் டைம் தான் இருக்கும், ஒரு 1.5 hours இருக்கும். அது இன்ட்ரோக்கு அப்புறமா நீங்க ஜாயின் பண்ணி இன்னும் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணலாம். தேங்க்யூ. நன்றிங்க. வேற ஏதாவது பதிவுகள் இருக்குங்களா? நீங்க உங்களுக்கு கிடைத்த அனுபவங்கள், மாற்றங்கள், இந்த வாரம் உங்களுக்கு ஏதாவது கிடைத்த அனுபவங்கள், மாற்றங்கள். ரீடெலிகாஸ்ட் போயிட்டு இருக்குங்க, அந்த அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுத்துட்றேன். 2 வாரங்கள் ரீடெலிகாஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அந்த 2 வாரம் ரீடெலிகாஸ்ட் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை திருமதி வீணா காயத்ரியும், திருமதி கவிதாவும், திருமதி வசந்தியும் ரொம்ப சிறப்பா அதை வழிநடத்திட்டு இருக்காங்க. அவர்கள் 3 பேர்களுக்கும் இந்த ஞான சஞ்சீவன குருகுலத்தின் சார்பாக அவருடைய சிறப்பான செயலுக்கு எங்களுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். ரொம்ப சிறப்பா அதை ரீடெலிகாஸ்ட் செய்துட்டு இருக்காங்க. அதற்கு பிஹைண்ட் த ஸ்கிரீன் சப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய அர்ஜுன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஸோ இந்த வாரமும் ரீடெலிகாஸ்ட் இருக்கும். யாராவது இந்த வகுப்பை மிஸ் பண்ணீங்கன்னா ரீடெலிகாஸ்ட்ல நீங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம். வேற ஏதாவது இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்ததுங்கிறதும் நீங்க பதிவு பண்ணலாம். உங்க அனுபவங்கள் ஏதாவது இருந்தா பதிவு பண்ணலாம். நிறைவாக வாழ்த்துகளோட முடிச்சிடலாம். குட் மார்னிங் பிரதர். குட் மார்னிங் சிஸ்டர், சொல்லுங்க. பிரதர், ஆக்சுவலா நம்ம கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி வீணா மேம்க்கு தெரியும். ஸோ வீணா மேம்க்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். காரணம் என்னன்னா, நான் அதிகம் வெளியே போகாம ஒரு கொஞ்ச நாள் ஃபேமிலி ப்ராப்ளத்துல
அவங்க அப்படி சொல்லுவாங்களா, இவங்க இப்படி சொல்லுவாங்களாங்கிற மாதிரி ஒரு ஃபியர்னஸ்லயே உண்மையாலுமே நிறைய விஷயங்கள்ல கலந்துக்காம இருந்தேன். பட் செய்ய வேண்டியதை செஞ்சாலும் அதிகப்படியா செஞ்சுட்டு இருந்ததை கொஞ்சம் கமிட்மெண்ட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தேன். பட் இப்ப நம்ம இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு கான்பிடென்ட். ஸோ இப்ப நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதனுடைய ஃபர்ஸ்ட் இதா நாளைக்கு ஒரு கலெக்டரேட்ல ஒரு ப்ரோக்ராம் பிரதர். அதுக்கு என்னுடைய கரூர் ஒன்றிய சார்பா அதுல வந்து என்னுடைய நேம் வந்து இது பண்ணி செலக்ட் பண்ணி என்னை கூப்பிட்டுருக்காங்க ஸ்பீச் பண்ண பேசுறதுக்கு. ஸோ அங்க நடக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு நான் போய் ஒரு ஸ்பீச் கொடுக்க போறேன் பிரதர். உண்மையாலுமே இதெல்லாம் நான் முதல்ல செஞ்சுட்டு இருந்ததெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். பட் இப்போ உங்க இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு செல்ஃப் கான்பிடென்ட், யார் என்ன சொன்னா என்ன, நம்ம கண்ட்ரோலா இருக்கமா, நம்ம கரெக்டா இருக்கமா அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட்டை கொடுத்தது நம்மளுடைய இது பிரதர். ஸோ அதுக்கு உண்மையாலுமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ வீணா மேம்க்கும் இந்த நேரத்துல ஒரு தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரதர். நன்றி நன்றி சிஸ்டர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இன்னும் நீங்க மென்மேலும் வளரணுங்க. நம்ம இதுல வந்து குருகுலத்துல வந்து ஞான சஞ்சீவன குருகுலத்துல நம்ம யங் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய 10 வயது முதல் 27 வயது வரை நிரம்பியவர்களுக்கான 90 நாள் பயிற்சி ஒன்று துவங்கி இருக்கிறோம். அது வந்து 3 நாள் இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சு இன்னைக்கு ஸ்பெஷல் செஷன் ஆரம்பிக்குது. நாளையில இருந்து செஷன் ஆரம்பிக்குது. அதுல யாராவது குழந்தைகளுக்கு இந்த ரெஃபரன்ஸ் தேவை அப்படின்னா நீங்க ஆனந்தகுமார் அவருடைய கான்டாக்ட் நம்பரை நீங்க அவருக்கு ரெஃபர் பண்ணலாம். இந்த வகுப்பு தகவல் வேணும்னா நீங்க ரெஃபர் பண்ணலாம். நன்றி. ஓகேங்க பிரதர். தேங்க்யூ பிரதர். நன்றி சிஸ்டர். நன்றி நன்றி. வணக்கம் ஜி. வணக்கம் சிஸ்டர். வணக்கம் ஜி. நம்ம கிளாஸஸ்ல வந்து ஜாயின் பண்ண பிறகு நிறைய பயிற்சிகள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். நிறைய நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னது வந்து கிராட்டிடியூட் வந்து ரொம்ப எம்பசைஸ் பண்ணி சொன்னீங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா டாக்டர் பிள்ளைங்கள்ட்ட 2 பேர்த்தையும் சொன்னேன். டெய்லி வந்து கிராட்டிடியூட் ஜார்ல வந்து ஸ்டிக்கி நோட்ஸ்ல வந்து அந்த பெஸ்ட் திங் என்ன எவ்ரிடே நடந்துச்சு அதை எழுதிட்டு அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து ஜார்ல போட்டுருங்க. அப்புறம் நோட் புக்ல வந்து ஜேர்னல் எழுத சொல்லி கொடுத்தேன் ஜி. டெய்லி அவங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்கு என்ன வந்து ரொம்ப பிடிச்சமா நடந்தது, ஏதாச்சும் குட் திங்ஸ் நடந்துச்சா, இல்லை ஏதாச்சும் சம்திங் தி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு அதை வந்து அவங்க இப்போ ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜி. டெய்லி நைட் நான் சொல்லாமே கிராட்டிடியூட் ஜார் எழுதுறாங்க. அப்புறம் ஜேர்னல்ஸ்லாம் எழுதுறாங்க. நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் தெரியுது. அவங்களே செல்ஃப் இவலுவேட் பண்ணிக்கிறாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் டாக்டர் வந்து இன்னைக்கு வந்து ஸ்டேட் லெவல் இந்து சங்கமோட பேச்சு போட்டிக்கு போயிருக்காங்க ஜி. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்ல வந்தாங்களே, இன்னைக்கு ஃபைனல் ஸ்டேட் லெவல் போயிருக்காங்க. அப்புறம் எண்ட் ஆஃப் த மந்த் வந்து புக் ரிவ்யூ அதுவும் வந்து ஸ்டேட் லெவலுக்கு போறாங்க ஜி. நிறைய அவங்களுக்குள்ளே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வருது ஜி. அவங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை வந்துருச்சு. நான் செஞ்சிருவோமா, என்னால முடியுமா அப்படின்ற அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க ஜி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிஸ்டர். சிறப்பு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். சக்கரேஸ்வரன் சார் வணக்கம் சார். நான் அந்த போன மாசம் தான் 21 நாள் அப்போ கிளாஸ் அட்டன் பண்ணேன். அதுல நீங்க ஒரு நாள் வந்து கோயிலுக்கு போனா எப்படி சாமி கும்பிடணும், என்ன பண்ணணும் அப்படின்றதுலாம் நீங்க சொன்னீங்க. நான் நேற்று எதாச்சும் திருவண்ணாமலை போனேன் சார். நீங்க சொன்னதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல தரிசனம், அதாவது சொன்ன திவ்ய தரிசனம் எனக்கு கிடைச்சது. ஃபர்ஸ்ட் நான் இப்படி ஃபீல் பண்ணேன் சார். அதை நீங்க சொல்லி கொடுத்தது ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி. நன்றி. வேற ஏதாவது இருக்குங்களா? வாழ்த்து ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ஒரு வாழ்த்து சொல்லிடலாம். ஆனா சிவசக்தியா சிஸ்டர் சொல்லுங்க. என்ன எதுன்னு தெரியல. வீணா சிஸ்டர் பேச என்னோட மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சு. ஆக்சுவலா வந்து ஒரு விஷயத்த மட்டும் நிறைய கொஸ்டின் கேட்கற மாதிரி இருக்கலாம், ஒரு நெகட்டிவா கேட்கற மாதிரி இருக்கலாம். பட் எனக்குள்ளேயும் நிறைய சேஞ்சஸ். அதாவது என்ன நான் எப்படி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி பிளான் பண்ணி முன்னெல்லாம் என்னன்னா முடியாது அப்படின்னா ஓகே வேண்டான்ட்டாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து அதை முடிவு அதாவது செய்யறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளானிங் போடுறதுல வந்து நான் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கேன் அப்படிங்கறத நான் பாக்குறேன். நன்றி நன்றி சிஸ்டர். நன்றி நன்றி. ஆல்வேஸ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க இப்ப நிறைய நிகழ்வுகள்ல உங்களை சந்திக்க முடியுது, அதுவே பெரிய மாற்றம் அப்படின்னு சொன்னாங்க. அது அப்படிதான் ஒரு டைம் பூமாக வர்றதுக்கு அப்புறம் கீழே போய் எஸ். யாருக்காவது வாழ்த்து ஏதாவது இருக்குங்களா? எனி வாழ்த்து, திருமண நாள்?
சிஸ்டர் சொல்லுங்க, சிஸ்டர் சொல்லுங்க. அக்காவுக்கு லீவு தான் ஆன்லைன் கிளாஸ் பிரதர் ஃப்ரைடே கேக்கலீங்க. இந்த ஃப்ரைடே வாரம் ஃப்ரைடே வந்து என்னுடைய பிறந்த நாள் வெரி குட் சிஸ்டர். எல்லாம் வல்ல இயற்கை, எல்லாம் வல்ல பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுக்கட்டும். இனிய பிறந்த நாள் அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ்ங்க. உங்களுடைய அனைத்து நியாயமான நேர்மையான எண்ணங்களும் ஆசைகளும் செயற்கூடட்டும் செயற்கூடட்டும் செயற்கூடட்டும். அவர்களுக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிருங்க. ஹாப்பி பர்த்டேமா. Happy birthday, sister. Happy birthday, Andy. இந்த வீக்கோட அசைன்மெண்ட் என்ன? Happy birthday. Happy many more returns of the day, ma'am. Many more happy returns of the sister. Advance happy birthday, அத்தை. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றிங்க. உங்களுடைய லாஸ்ட் மந்தோட அச்சீவ்மெண்ட் லேர்னிங், இப்ப நீங்க புதுசா பண்ண போற அச்சீவ்மெண்ட், பண்ண போற லேர்னிங், இழந்ததுங்கிறது எதுவும் இல்லை அப்படிங்கறது அசைன்மெண்ட் தட் we have already declared. Yes. வேற ஏதாவது வாழ்த்து இருக்குங்களா? Do you have anything? சொல்லுங்க கவிதா சிஸ்டர், சொல்லுங்க. கேட்கலீங்க சிஸ்டர், உங்க வாய்ஸ் சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க. கேக்குறதா? வாய்ஸ் கேக்குதுங்களா? கிளியர் சிஸ்டர், சொல்லுங்க சிஸ்டர், கிளியரா இருக்கு, பேசுங்க. எங்க ஃப்ரெண்ட் ஒரு குரூப்ல இருக்காரு, அவரோட திருமண நாள் வர வெள்ளிக்கிழமை. அததான் சொல்ல வந்தாங்க. முருகேஷ். ஓகே, முருகேஷ் இந்திராணி. ஓகே, முருகேஷ் இந்திராணி அவர்களுக்கு யுவராணி பாத்தீங்க, குடும்பத்தை குழப்பத்தவங்க. முருகேஷ் யுவராணி அவர்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களுங்க. அட்வான்ஸ் வெட்டிங் ஆனிவர்சரி வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இயற்கை, எல்லாம் வல்ல பிரபஞ்சம் அவர்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுத்து 16 செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழ குருவின் பாதம் தொட்ட பிரார்த்தனை பண்ணிருப்பாங்க. அவர்களுடைய நியாயமான நேர்மையான எண்ணங்களும் ஆசைகளும் செயற்கூடட்டும் செயற்கூடட்டும் செயற்கூடட்டும். இந்த முருகேஷ் அவர் பொன்னான முகத்தை காட்டினார்னா பரவாயில்ல, இன்னைக்கு இருக்காரா? உள்ள இருக்காருங்க சார். மகிழ்ச்சி. ஒரு வெட்டிங் டே வாழ்த்து சொல்லிருங்க முருகேஷ் அவர்களுக்கு. முருகேஷ் யுவராணி இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் முருகேஷ். சொல்லலாமே வேணாமா? ஹாப்பி வெட்டிங் anniversary there. Happy anniversary, brother. Hello, brother. மகிழ்ச்சிங்க. வேற ஏதாவது தகவல் இருக்கா? Do you have any questions or brother? வணக்கம் தனலட்சுமி சிஸ்டர், சொல்லுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. வணக்கம் சார். வணக்கம். என்னோட பொண்ணு லாஸ்ட் ஃப்ரைடே வந்துட்டு பார் கவுன்சில்ல தன்னோட அட்வொகேட்டா வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்க மென்மேலும் சிறந்து விளங்கி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு கண்டிப்பா வேணும். வாழ்த்துக்களுங்க. அவங்க பேரு விஷ்ணுபிரியா. ஓகே, விஷ்ணுபிரியா அவர்களுக்கு அவர்களுடைய துறையில், தொழில்துறையில் சிறந்து விளங்க எல்லாம் வல்ல இயற்கை, எல்லாம் வல்ல பிரபஞ்சம் அவங்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுக்கட்டுங்க. 16 செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழ குருவின் பாதம் தொட்ட பிரார்த்தனை முன்வைக்கிறேங்க. அவர்களுடைய நியாயமான நேர்மையான எண்ணங்களும் ஆசைகளும் செயற்கூடட்டும் செயற்கூடட்டும் செயற்கூடட்டும். வாழ்த்து. நன்றிங்க. குறிப்பா ஒரு தகவலுங்க, நம்ம பிசினஸ் சாணக்கியா லேர்னிங் ஃபோரம் அப்படின்னு சொல்லி ஒரு குழு நம்ம வந்து உங்களுக்கான ஒரு லேர்னிங் ஆஸ்பெக்டுக்காக அது ஸ்ரீவாரி சுரேஷ் அவர்களால் வழிநடத்தப்படுகின்றது. அது சார்ந்த தகவல்கள் நம்ம 21 நாள் அற்புதங்கள் குழுவிலையும் போட்டிருக்கோம், ஞான சஞ்சீவன குருகுலம் சார்புல குழுவிலையும் போட்டிருக்கோம், சங்கமம் சார்புலையும் போட்டிருக்கோம். அது வேணுங்கிறவங்களும் நீங்க பயன்படுத்திக்கலாம். எஸ் பிரதர், ஒரு டவுட்டுங்க பிரதர். இப்ப ஒரு அட்வொகேட் ஒருத்தவங்க வந்து கிளாஸ் இதை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க.
அதுல என்னன்னா அந்த 21 டேஸ் பயிற்சி கத்துட்டா தான் அதர் இது இந்த பிசினஸ் அன்னைக்கு அந்த மாதிரி போக முடியுங்களா இல்ல டைரக்டா அது போக முடியுங்களாங்க பிரதர்? இல்லைங்க, நீங்க மத்த கிளாஸ் எதுக்கா இருந்தாலும் நீங்க டைரக்டா போலாம், அதனால ஒண்ணும் இல்ல. சோ அந்த டவுட் தான் கேட்டிருந்தேன், அதுக்காக தாங்க பிரதர். அவருக்கு இன்னும் ரிப்ளை பண்ணவே இல்ல. இல்ல ஓகேங்க நீங்க பிரதர். கவிதா சிஸ்டர் உங்ககிட்ட பேசலையா அந்த சப்ஜெக்ட பத்தி? எஸ்டர்டே நைட்டு கால் பண்ணிட்டு இன்னைக்கு பண்றேன்னு சொல்லியிருக்காங்க பிரதர். அவங்க அதை பத்தி பேசுறதுக்கு தான் நான் உங்களுக்கு அலாட் பண்ணியிருந்தேன். அவங்க பேசுவாங்க, உங்கள்கிட்ட பிரீஃப் பண்ணுவாங்க. ஓகேங்க பிரதர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. ரைட் பிரதர். பிரதர் வணக்கம். வணக்கம் அருள் பிரதர், சொல்லுங்க. பிரதர், என்னுடைய அண்ணன் மகன் வந்து ஜான் ரேவந்த், அவனுக்கு இன்னைக்கு பர்த்டே. வெரி குட் வெரி குட். ஜான் ரேவந்த். ரேவந்த் அவருக்கு இன்னும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களுங்க. எல்லாம் வல்ல இயற்கை, எல்லாம் வல்ல பிரபஞ்சம் அவர்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுத்து 16 செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழ குருவின் பாதம் தொட்ட பிரார்த்தனை முன்வைப்போம். அவருடைய நியாயமான நேர்மையான எண்ணங்களும் ஆசைகளும் செயற்படட்டும் செயற்படட்டும் செயற்படட்டும். வாழ்க வளமுடனும் வெளிப்படும். வாழ்த்துக்கள். அண்ணா ஹாப்பி மார்னிங்ண்ணா. ஹாப்பி மார்னிங், சொல்லுங்க. அண்ணா இப்போ எனக்கு ஒரே ஒரு கிளாரிட்டி வேணும்ண்ணா. ஆக்சுவலி வந்துட்டு நேத்து சித்தி வீட்ல நம்ம எல்லாரும் நேர்ல சந்திக்கிறோம் சிஸ்டர் இன்னைக்கு. ஆமாண்ணா. ஆனா அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் எனக்கு ஒரு மாதிரி நைட்ல இருந்து டிஸ்டர்ப்டா இருக்கு. பச்சு மூச்சை கவனிச்சதுக்கு பின்னாடி அது அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. நீங்க சும்மா நேர்ல சந்திக்கிறதுனா சும்மாவா சிஸ்டர்? அவ்வளவு சீக்கிரம் விட்டுருமா சிஸ்டர்? அதான் நான் இப்ப ஆக்சிடென்ட் ஆயிருச்சுன்னா, அதான் அப்பா இங்க இருந்து கிளம்புனாங்க. போய் ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகல, ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. பட் யாருக்கு அப்பாவுக்கு மட்டும் தான் லைட்டா அடியாட்டிருக்கு, மத்த யாருக்கும் இல்ல ஊருக்கு போனவங்களுக்கு. கார் மட்டும்தான் இப்ப வந்து ரொம்ப டேமேஜா இருக்கு, அதை சரி பண்ண முடியுமானே தெரியல அப்படின்றாங்க. இப்ப இவரு வர முடியும். இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு 8 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க போல. இவரை வரவிடாம தடுக்கிறதுக்காக பிரபஞ்சம் அப்படி இருக்கா, இல்ல நான் வந்தே வருவேனா மாட்டேனான்னு செக் பண்றதுக்கு இந்த இதான்றது எனக்கு ஒரு கொஸ்டினா இருக்கு. உங்க மனம் என்னும் குருவை கேளுங்க, அவர் என்ன சொல்றாரோ அதை செயல்படுத்து. ஓகேண்ணா. ஓகே, தேங்க்யூண்ணா. நன்றி. எஸ் ஜி, நீயோட கிளாஸ் எக்ஸ்ட்ரா பூஸ்டர் கிடைச்ச மாதிரி இருக்கு ஜி. நன்றி சிஸ்டர், நன்றி. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. எஸ் விஜயகுமார் பிரதர். விஜயகுமார் பிரதர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. குருஜி கேக்குதுங்களா? குருஜி, நான் விஜயகுமார் பேசுறேன். பேசுங்க. பிரதர் கேக்குது. குருகுலத்துக்கு டொனேஷனா கொடுக்கணும். எதுக்கு? அன்னதானத்துக்கு. அன்னதானம் உங்க விருப்பம்ங்க, நீங்க எவ்வளவு வேணா பண்ணலாம். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 500. 500க்கு எவ்வளவு பேருக்கு உணர்வில் உணவு அதுதாங்க. ஒவ்வொருத்தருடைய இதை பொறுத்தது. நீங்க அதை வெண்ணிலாட்ட நீங்க பேசலாம். நீங்க நம்பர்ல கூப்பிட்டு நீங்க விருப்பம் இருந்ததுன்னா அவங்களை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா அவங்க என்ன மெனுல என்ன பண்றாங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வாய்ஸ் ஆடிபிளா இல்லைங்க பிரதர். அதே மாதிரி குரு படத்துக்கு யாராவது பே பண்ணிருக்கீங்களோ திரு விஜயகுமார் அவர் வந்து டைரக்டா உங்களுக்கு டெஸ்பேச் பண்ணிடுவாரு. நாங்க 31st ஃப்ரீஸ் பண்ணிருக்கிறோம். அது போக வந்த 2-3 என்ட்ரி நாங்க எடுத்துக்கிட்டோம். அது போக வேற யாராவது இருந்தா பர்சனலா கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு சொல்லியிருக்கேன். ஒரு 10 daysல அது உங்களை வந்து சேரும். வேணும்னா நீங்க விஜயகுமார் குருஜி இன்னொரு தகவல் குருஜி. சொல்லுங்க. அப்புறம் நம்ம வீணா சிஸ்டர் மூலியமா சிறுதானியங்கள் வாங்கி விற்கிற தொழிலை வந்து வர வெள்ளிக்கிழமை தொடங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்ங்க. மிக சிறப்பா பண்ணுங்க. மற்றவங்களுக்கும் தகவலா தெரியணுங்கிறதுக்காக தான் குருஜி இந்த இடத்துல சொல்லுங்க. யாரு வேணா பண்ணலாம். நிச்சயமா, நிச்சயமாங்க. அது வந்து நீங்க அந்த பண்ற தொழில் வந்து இன்னும் சிறப்பா செயல்படுவதற்கு, தொழில் ஓங்குவதற்கு எல்லாம் வல்ல குருவினுடைய அருள் என்னைக்கு உங்க கூட இருக்கும். அப்பா அம்மாவுடைய அருள் என்னைக்கு உங்க கூட இருக்கும். வாழ்த்து. மகிழ்ச்சி குருஜி, மகிழ்ச்சி. நன்றி, நன்றி, நன்றி. வேற எதுவும் தகவல்? நன்றி. கலைச்செல்வி சிஸ்டர் கொஞ்சம் விரைவா 7:15 அடுத்த செஷன். ஆன்லைன் பிசினஸ் ஒன்ல இறங்கியிருக்கேன் சகோ. எடுத்த உடனே நல்லா சக்சஸ்ஃபுல்லா நிறைய சொல்ற எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்கிட்ட ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ அந்த தகவலை உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு மகிழ்ச்சிங்க. சிறப்பா நீங்க மேம்படணும். உங்களுடைய பொருளாதார தேவைக்கான சரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. சிறப்பா பண்ணுங்க. தேங்க்யூ பிரதர், உங்களாலதான் அது கிடைச்சிருக்கு. தேங்க்யூ. அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதங்க. நான் ஜீரோங்க. எனக்கு உங்களுடைய அன்பும் சகோ, உங்களுடைய அன்பும் அவங்க ஆசையோட நல்லா இருக்கு. அது என்றும் உண்டு. அது என்றும் உண்டு. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. எஸ். பாண்டியராஜன் பிரதர். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குருஜிக்கு ஸ்பெஷல் காலை வணக்கம். சனிக்கிழமை 9ஆம் தேதி பாத்தீங்கன்னா எனக்கு பிறந்த இது மீட்டிங் டே குருஜி. 9வது குருஜி. ஆமா குருஜி. கன்ஃபார்ம் பண்ணிட்டு வேணா சொல்லுங்க. இல்ல இங்க கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. கன்ஃபார்ம். லாக் பண்ணிடலாமா? கம்ப்யூட்டர் லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணி. எல்லாம் வல்ல இயற்கை, எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுத்து இந்த 9வது ஆண்டு திருமண விழாவுக்கு, திருமண நிகழ்வுக்கான வாழ்த்துக்களுங்க. உங்களுடைய நியாயமான எண்ணங்களும் ஆசைகளும் செயற்கூடட்டும். சகோதரியோட பேர் சொல்லுங்க. அகலியா. பாண்டியராஜா அகலியா. பாண்டியராஜன் அகலியா. அகல்யாவுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் கொஞ்சம் வாழ்த்து பதிவு பண்ணி. ஹாப்பி வெட்டிங் டே. வாழ்த்துக்கள். நீங்க திருமண நாள் வாழ்த்துக்கள். வாழ்த்து சொல்ல அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நீங்க திருமண நாள் வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி வெட்டிங் anniversary பிரதர். வெட்டிங் anniversary பிரதர். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. நன்றிங்க. நன்றிங்க. மீண்டும் சந்திப்போங்க. உங்களுடைய வாலண்டியர்ஸ் உங்களோட கனெக்டடா இருப்பாங்க. சந்தேகங்கள் இருந்தா அவங்கள தொடர்பு கொள்ளுங்க. என்னோடு தொடர்பு கொள்ளணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா த்ரூ அவர்கள் மூலியமாக நீங்க தொடர்பு கொள்ளுங்க. ரைட்டுங்களா? மகிழ்ச்சிங்க. இப்ப 7:15 ஒரு செஷன் இருக்கு. ஆனந்தகுமார் பிரதர், யூ வாண்ட் ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ் தானே நீங்க அதை என்கேஜ் பண்றது? பிரதர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் பிரதர் இன்னைக்கு. ரைட். ஓகே. மகிழ்ச்சி. நன்றிங்க. எல்லாம் வல்ல இயற்கை, எல்லாம் வல்ல பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுத்து 16 செல்வமும் பெற்று பெருவாழ் வாழ குருவின் பாதம் தட்ட பிரார்த்தனை முன்வைக்கிறேங்க. உங்கள் அனைவரினுடைய நியாயமான நேர்மையான எண்ணங்களும் ஆசைகளும் செயற்கூடட்டும். வாழ்க வளமுடனும் வெளிப்படும். லவ் யூ ஆல். டேக் கேர். பை. சி யூ. நன்றிங்க பிரதர். நன்றி சொல்லுங்க. வாழ்க வளமுடன்.